Good morning friends. In the video நாம பார்க்க போறது அலெக்சாண்டர் போப் உடைய The Rape of Lock Canto 3. மொத்தம் 5 காண்டோ, 2 காண்டோ ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம். இது மூணாவது காண்டோ. இந்த காண்டோல முழுக்க தி ஆம்பர் என்கின்ற OMBRE ஆம்பர் என்கின்ற ஒரு கார்ட் கேம். அது ஒரு சீட்டாட்டம். என்ன டைப் சீட்டாட்டம்னு எனக்கு தெரியல. நம்ம நிறைய விளையாடுறது, செட்டு சேர்க்கறது, ரம்மி இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அங்கே விளையாடுற ஒரு கேம் ஆம்பர் கேம். அந்த கேமை பற்றி தான் இதில் முழுக்க அந்த கேமை பற்றி இதில் சொல்லப்படுகிறது. அந்த கேமை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படியே அந்த ராணி வர்றாங்க, அந்த ராஜா வர்றார், அந்த ராணி பலியாயிட்டாங்க. அந்த ஜாக்குங்கிறது ஜாக்கி, அந்த ஒரு இளவரசன் இல்லையா, ஜாக்கு கிங்கு குயின்லாம் இருக்குமே, அந்த ஜாக் வந்து இந்த ராணியை, அதாவது ஜாக் வந்து ராணியை இவங்க போடுறாங்க, ஒரு ஜாக்கை போட்டு ராணியை தோக்கடிக்கிறாருன்னு வச்சுங்களேன். ஜாக் வந்து ராணியை கொண்டுட்டாரு. உடனே கிங் வந்து இந்த ஜாக்கை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. அடுத்து ஒரு சீட்டு வரும்போது அப்படியே அந்த கிங் வந்து இந்த ஜாக்கை கொண்டுடுறாரு. அதாவது இது ஒரு பேட்டில் மாதிரி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ரேப் ஆஃப் த லாக் இஸ் அ மாக் எபிக் இல்லையா. எபிக் அப்படின்னா ஒரு இதிகாசம். அந்த இதிகாசத்துல பெரிய வார் நடக்கும், அந்த யுத்தங்கள் நடக்கும், கடவுள்கள் வருவாங்க, தேவதைகள்லாம் வரும், இவைகளை பற்றி எல்லாம் இருக்கும். இது சாதாரண ஒரு முடிவெற்ற கதை. இந்த பெலிண்டாவனுடைய முடியை அவன் கட் பண்ணி விட்டான், அந்த பேரன்கிறவன் இல்லையா. அது இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ, இந்த இன்ட்ரோடக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன். இப்போ இதுல இந்த கார்ட் கேம் மேஜராக இதுல சொல்லப்படுது இந்த பார்ட்ல. Now we see the canto 3. இந்த காண்டோல பாத்தீங்கன்னா 178 வரிகள் இருக்கு, 178 லைன்ஸ். ஃபோர்த் காண்டோ 176 வரி, ஃபிஃப்த் காண்டோ 150 லைன்ஸ். நம்ம பார்ப்போம். Now the third canto. Close by the meads. Meadsனா meadow, MEA meads, meadows. Close by the meadows. அந்த புல்வெளிக்கு அருகாமையில், for ever crowned with flowers. எப்பொழுதுமே எவர் கிரவுண்ட் வித் ஃப்ளவர்ஸ், மலர்கள் பூத்து குலுங்கி கொண்டிருக்கின்ற அந்த புல்வெளிக்கு அருகாமையில், வேர் தேம்ஸ், அங்கே தேம்ஸ் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். அந்த தேம்ஸ் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனுடைய பக்கவாட்டு கரைகள்ல பாத்தீங்கன்னா புல்வெளிகளும் மலர்களும் நிறைந்து காணப்படுகின்றன. வேர் தேம்ஸ் வித் பிரைடு, அந்த தேம்ஸ் நதி பாயுது. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பிரைட் சர்வேஸ் ஹிஸ் ரைசிங் டவர். அதனுடைய ஒரு கரையில் உயர்ந்தோங்கிய கோபுரம் போல் உயர்ந்து ஓங்கி இருக்கக்கூடிய கட்டிடங்கள். லண்டனுக்கு உள்ளுக்குள்ள போற ஒரு ஆறு தேம்ஸ் நதி. அந்த லண்டன்ல அந்த தேம்ஸ் நதியினுடைய கரையில பாத்தீங்கன்னா உயர்ந்தோங்கிய கட்டடங்கள் அங்கே காணப்படுகின்றன. வேர் தேம்ஸ் வித் பிரைடு, அகந்தையுடன் செருக்குடன் நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கின்ற சர்வே, அப்படியே உள்ள இருந்துகிட்டு அப்படியே பார்க்குது. அந்த உயர்ந்த கட்டடங்கள் அப்படியே மேல இருந்துகிட்டு அப்படியே கீழே சர்வே பண்ணுதான். அப்படி அகந்தையாக சர்வே பண்ற மாதிரி நின்று கொண்டிருக்கக்கூடிய ஹிஸ் ரைசிங் டவர். டவர்னா கோபுரம், கோபுரம் போல் உயர்ந்தோங்கி இருக்கக்கூடிய கட்டிடங்கள். தேர் ஸ்டாண்ட்ஸ், அங்கே ஸ்டாண்ட்ஸ் நின்று கொண்டிருக்கிறது. எ ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெஜஸ்டிக் ஃப்ரேம், ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்துடன், அந்த கம்பீரமான வடிவத்துடன், ஒரு மெஜஸ்டிக் ஃப்ரேம்ல அங்கே நின்று கொண்டிருக்கிறது ஒரு அமைப்பு, ஒரு கட்டிடம். which from the neighboring Hampton takes the name. அதுக்கு பேரு, அதுக்கு பக்கத்துல ஹாம்ப்டன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த ஹாம்ப்டன்ங்கிற இடம் இருக்கிறதுனால அந்த கட்டிடத்திற்கு, அந்த உயர்ந்த மெஜஸ்டிக்கா நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டிடத்திற்கான பெயர் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடத்தின் பெயரை எடுத்துக்கொள்கிறது. இட் டேக் த நேம் ஆஃப் த நெய்பரிங் பிளேஸ் கால்டு ஹாம்ப்டன். அப்ப இந்த இடத்துக்கு என்ன பேரு? ஹாம்ப்டன் கோர்ட்னு பேரு. ஹாம்ப்டன் கோர்ட்டுங்கிறது ஒரு பெரிய பணக்காரர்கள் வந்து அப்படி ஜாலியா பணத்தை செலவழித்து பொழுதுபோக்கின்ற ஒரு இடம் லண்டன்ல இருக்கு, ஹாம்ப்டன் கோர்ட். அதை சொல்றான். அந்த ஹாம்ப்டன் கோர்ட்டுங்கிற இடம் அப்படி இருக்கும். ஹியர், இங்கே பிரிட்டன்ஸ் ஸ்டேட்ஸ்மென், இந்த பிரிட்டன் ஆட்சியாளர்களுடைய ஸ்டேட்ஸ்மென் என்றால்
உயர் பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் ஸ்டேட்ஸ்மென் often the fall foredoom of foreign tyrants. அதாவது they often here Britain's statesmen often meet. அடிக்கடி அந்த பிரிட்டனுடைய ஸ்டேட்ஸ்மென் அங்க மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா the fall foredom meet and the fall foredom ரைட். அடிக்கடி அந்த ஸ்டேட்ஸ்மென் வந்து அங்க மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி எதிர்காலம் எப்படி இருக்கு என்று ஃபோர்டம் பிஃபோர், அதாவது எப்படி என்ன நடக்க போகுது, அது பெரிய பெரிய ஸ்டேட்ஸ்மென்லாம் வந்து இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் வருமா வராதா, அப்போ பெரிய பெரிய ஸ்டேட்ஸ்மென் காலைல 11 மணிக்கு அப்படி பிரைம் மினிஸ்டர் வந்து அப்படி முக்கியமானவங்களோட மீட் பண்றாரு. அப்படி மீட் பண்ணி எதிர்காலம் எப்படி இருக்கும், என்ன செய்யணும் அப்படின்னு பண்றாங்க இல்லையா, அதை செய்வாங்க. அந்த மாதிரி இடம், அதாவது மிகப்பெரிய மனிதர்கள் வந்து தன்னுடைய இந்த நாட்டினுடைய, அதாவது இது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியல், நான் சொன்ன கம்பேரிசன் தப்புன்னு வச்சுங்க. அதான் பெரிய மனிதர்கள் அங்கே வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பான். இந்த பிரிட்டன் எதிர்காலத்தில் என்ன ஆகும், அமெரிக்கா என்ன ஆகும், பிரான்ஸும் இன்னும் சேர்ந்துச்சுன்னா நமக்கு என்ன ஐடியா, இப்படி பெரிய மனுஷன் தான் உட்காந்து பேசிட்டு இருக்கிற இடம் அது. விச் ஃப்ரம் here Britain's statesmen often they meet there and they predict the doomனா விதி, இந்த நாட்டினுடைய தலையெழுத்து விதி எப்படி இருக்க போகுது. அதாவது இந்த இப்ப வச்சுங்களேன், பாகிஸ்தானுடைய யுத்தம் வந்துச்சுன்னா என்ன நடக்க போகுது, நாம நினைக்கிறோம் அவங்களோட ஒரு ஆட்டம் பொம்மை தூக்கி போட்டு விட்டான்னு வச்சுங்க, சொல்றான் அவர் பேச்சுக்கு. அது அதாவது நாம நிச்சயமாக வெல்வோம் ஜெயிப்போம் அது வேற, ஆனா ஒரு சின்ன பாதிப்பு நமக்கு இருக்கத்தானே செய்யும் இல்லையா. அது மாதிரி இது என்ன நடக்கும் எப்படி நடக்கும் என்று விவாதித்துக் கொண்டிருப்பார்கள். Here Britain's statesmen often predict the fall of the foredoom, முன்னாடி என்ன நடக்குதுங்கிறத இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆஃப் அல்லது the foreign tyrantsனா கொடுங்கோன்மையானவர்கள், அயல் நாட்டில் உள்ள கொடுங்கோன்மையான அரசு நடத்துறவன் என்ன ஆவான், அதை பத்தி, இந்த நாட்டினுடைய விதி எப்படி இருக்குங்கிற பத்தி, அதாவது உலக விவகாரங்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பவர்கள் அங்கே வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் and often நிம்ஸ்னாக்க லேடிஸ், நிம்னா தேவதைகளை போன்ற பிரிட்டனை சார்ந்த பெண்கள், ஆஃபன் நிம்ஸ் அட் ஹோம், அதாவது வீட்டில் இருக்க வேண்டிய பிரிட்டிஷ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அந்த சீமாட்டிகள் அவங்களும் அங்கே வருவாங்க. பெரிய பெரிய பிரபுக்கள், பெரிய பெரிய அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அது மாதிரி அவர்களுடைய பெண்கள் அவங்கள அண்ட் ஆஃப் நிம்ஸ் அட் ஹோம், வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மிக பெரிய பணக்கார குடும்பத்தை சார்ந்த பெண்கள் அவர்களும் வருவார்கள். ஹியர் thou great Anna அப்படின்னா குயின் ஆனே அப்படின்னு அர்த்தம். இங்கிலாந்து நாட்டினுடைய ராணி குயின் ஆனே. ஹியர் thouனா you the great Anne, மிக, அதாவது கிரேட் ஆனே மாதிரி இருக்கக்கூடிய, கிரேட் ஆனே என்றால் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய மிகப்பெரிய மகாராணி, அந்த மகாராணிக்கு ஈக்குவலாக இருக்கிற அந்த மாதிரி ரேங்க்ல இருக்கக்கூடிய லேடிஸ் அங்க வருவாங்க. ஹூம் 3 realms அப்படின்னா கிங்டம்ஸ், அவள் ஹூம் அப்படிங்கிறது இந்த இடத்துல த கிரேட் ஆனே, அந்த கிரேட் ஆனே என்கின்ற அந்த மகாராணியை குறிக்கிறது. அந்த மகாராணி 3 கிங்டமை ஆட்சி செய்கிறாள். கிரேட் பிரிட்டன் என்பது அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து, இந்த 3 சேர்ந்தது தான் பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த மூணுமே சக்தி வாய்ந்தவை. அந்த 3 சக்தி வாய்ந்தவைகளையும் ஆட்சி செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த குயின் ஆனே மாதிரி பவர்ஃபுல் லேடிஸ், பெரிய பெரிய சீமாட்டிகள் அவங்களாம் அங்க வருவாங்க. சாதாரண ஆட்கள் அங்க வரமாட்டாங்க, அப்படிப்பட்ட ஆட்கள் அங்க வருவாங்க. Here thou great Anne whom 3 realms obey, 3 கிங்டம் அவளுக்கு கீழ்ப்படிதலாக இருக்கிறது, அவள் ஆட்சி செய்கிறாள். Does sometimes counsel take, சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா சில கவுன்சில்னா கன்சல்டேஷன், சில பொலிட்டிக்கல் கன்சல்டேஷன், அரசியல்
ஒருத்தர் அரசியல்ல கன்சல்ட் பண்ணுவாங்க. இதை எப்படி செய்யலாம், இப்படி செஞ்சா என்ன ஆகும். ஸோ இந்த பதவியில் இருக்கிற உயர் அதிகாரி அவரும் வந்திருப்பாரு, இந்த பதவியில் இருக்கிற உயர் அதிகாரி அவரும் வந்திருப்பாரு. இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது என்று. ஏன்னா பிரிட்டன் என்பது உலகத்தையே ஆண்டுகிட்டு இருந்த நாடு இல்லையா. அப்போ அங்க இருக்கவங்கலாம் வந்து என்னப்பா இந்தியாவில் இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்குது, அது எப்படிப்பா சால்வ் பண்றது, காந்தின்னு ஒரு ஆள் இருக்கான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான், நம்ம அவனை எப்படி சால்வ் பண்றது அப்படிமா. பக்கத்தில் இருக்கவன் அது ஒன்றும் இல்லைங்க இப்படி பண்றாங்க ஒரு ஐடியா கொடுப்பான். அந்த மாதிரியான கன்சல்டேஷன்ஸும் அங்கே நடக்கும். சம்டைம்ஸ் கவுன்சல்டேட், சில சமயங்கள் இந்த மாதிரி கன்சல்டேஷன்ஸும் நடக்கும். அண்ட் சம்டைம்ஸ் டீ, சில சமயங்கள்ல வெட்டியா வந்து உட்காந்து டீ சாப்பிட்டு போயிடும். சும்மா அங்கே வந்து இந்த பெரிய மனுஷன் தான் வருவான். அதாவது இந்த சில கிளப்னு இருக்கும், அந்த ஊர்ல இருக்க பெரிய மனுஷன்லாம் வருவான். சில சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்க அப்படியே தங்க விலை வீழுது, இதை எப்படி சரி பண்றதுங்கிற பத்தி மிகப்பெரிய டிஸ்கஷன் நடக்கும். சில சமயங்கள்ல வந்து உட்காந்து ஜாலியா உட்காந்து ஏதாவது பீர் சாப்பிட்டு போயிடும். அது மாதிரி சில சமயங்களில் டீ குடிச்சிட்டு போயிடுவாங்க. அண்ட் சம்டைம்ஸ் டீ. இங்கே த ஹீரோஸ் அப்படின்னாக்க த ஃபேஷனபிள் யங் மேன், அப்படி அதாவது அந்த மிகப்பெரிய குடும்பத்தை சார்ந்த இளைஞர்கள், த ஹீரோஸ். அண்ட் த நிம்ஸ், அந்த மிகப்பெரிய குடும்பத்தை சார்ந்த நிம்ஸ், லேடிஸ், அழகான பெண்கள், அதே மாதிரி அழகான இளைஞர்கள், இவங்களுங்க வருவான். அவங்க அப்பா அவங்க பெரியப்பா அவங்களாம் இருப்பாங்க. அவங்களாம் அந்த பக்கம் உட்காந்து ஏதாவது பொலிட்டிக்கலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து ஓ இவங்க எங்கள் அப்பா தான் மினிஸ்டருடைய சித்தப்பா, அப்படியா நீங்க யாரு, எங்க அப்பா தான் இது, அப்படி அவங்க உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அது மாதிரியும் நடக்கும். ஹிதர் த ஹீரோஸ் அண்ட் த நிம்ஸ் ரிசார்ட் அப்படின்னா தங்குற இடம் அப்படின்னா அவங்களும் அங்க வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ரிசார்ட் டு டேஸ்ட் எ வைல் த ப்ளஷர்ஸ் ஆஃப் அ கோர்ட். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சபை, இவ்வளவு பெரிய சபை, அங்க வந்து நீங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, ஆடுறது, பாடுறது எல்லாம் ஒரே ஆட்டம் பாட்டமா தான் இருக்கும். அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்காக அவங்களும் அங்கே வருவாங்க. டு டேஸ்ட் எ வைல் த ப்ளஷர்ஸ் ஆஃப் அ கோர்ட் இன் வேரியஸ் டாக். உட்காந்து எதையோ பேசுவான், அப்படி ஜாலியா ஜோக் அடிப்பான், கிண்டல் பண்ணுவான், பெண்களை பத்தி அப்படி பேசுவான் இப்படி பேசுவான். உடனே அந்த பெண்கள் கோச்சிக்கும், அப்புறம் அப்படிங்க இப்படிங்க எல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருப்பான். இன் வேரியஸ் டாக் தி இன்ஸ்ட்ரக்டிவ் அவர்ஸ் தே பாஸ்ட். தி இன்ஸ்ட்ரக்டிவ் அவர்ஸ், அதாவது இந்த இன்ஸ்ட்ரக்டிவ் அவர்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்கன்னு வச்சுங்க, சரி இந்த ஹோம்ஒர்க் எழுதிட்டு வா, இந்த கணக்கை இப்படி காப்பி பண்ணிக்கோ, இதை பண்ணிக்க, நாளைக்கு இதை செஞ்சுட்டு வா, இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்டிவ் அவர்ஸ் எல்லாம் கடந்து ஜாலியாக இருக்கிறதுக்காக நம்ம வர்றோம். இன் வேரியஸ் டாக் த இன்ஸ்ட்ரக்டிவ் அவர்ஸ் தே பாஸ்ட், அதெல்லாம் அவங்க கடந்து இங்கே வந்து பொழுது போய்கிட்டு இருப்பாங்க. ஹூ கேவ் த பால் டான்ஸ் நடக்கும். ஆர் அப்படி அவங்க டயத்தை செலவழிக்கும் போது ஹூ கேவ் த பால், இன்னைக்கு இந்த பால் டான்ஸ் யார் ஏற்பாடு பண்ணா, அவரா, அப்படி அவரை பத்தி கொஞ்ச நேரம் அப்படி பேசுவாங்க. ஹூ கேவ் த பால் ஆர் பெய்ட் த விசிட் லாஸ்ட் விசிட். போன தடவை இதை யாரு ஏற்பாடு பண்ணா, போன வாரம் நிகழ்ச்சி நடந்துச்சு, அந்த நிகழ்ச்சி யாரு ஏற்பாடு பண்ணா அப்படிமா. உடனே இந்த நிகழ்ச்சி இவங்க ஏற்பாடு பண்ணாங்க. அப்புறம் உடனே அவங்கள பத்தி கொஞ்ச நேரம், இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்காங்களே, அவங்க என்ன செய்யறாங்க, அவங்கள இந்த பிசினஸ் பண்றாங்க, இப்படி பண்றாங்க, இப்படி வெட்டி கதை பேசிட்டு இருப்பாங்க. Who gave the ball or paid the visit last? One speaks the glory of the British Queen. இத பத்தி பேசுவாங்க. ஒருத்த வந்து the glory of the British Queen, இந்த பிரிட்டிஷ் ராணி குயின் ஆனே, அவங்களுடைய glorious, அவங்கள பத்தி புகழ்ந்து ஒருத்தன் பேசுவான். One speaks the glory of the British Queen and one describes a charming Indian screenனா காட்சி. ஒருத்தன் நான் ஒரு லாஸ்ட் இயர் நான் இந்தியா போயிட்டு வந்தேன், அந்த இந்தியாவில் அந்த காஷ்மீருங்கிற இடத்துக்கு போயிருந்தேன், என்ன அழகா இருக்கு தெரியுமா என்று அதை பத்தி அவன் டிஸ்கிரைப் பண்ணிப்பான். ஒரு இந்தியன் சீன், அந்த சீன் காட்சியை பற்றி ஒருத்தன் பேசிட்டு இருப்பான். ஸோ ஒருத்தன் வந்து யார் இந்த பால் டான்ஸை ஏற்பாடு பண்ணதுமா, ஒருத்தன் வந்து போன விசிட் யாரு நடந்ததுமா, ஒருத்தன் வந்து குயின் ஆனேயை பத்தி பேசுவான், ஒருத்தன் வந்து நான் இந்தியாவுக்கு போயிட்டு வந்தேன் அங்க என்ன நடந்துச்சுங்கிறத பத்தி பேசிட்டு இருப்பான். இப்படி அதாவது வெட்டி பேச்சு நடக்குது இந்தியன் ஸ்கிரீன். A third interprets motions. இன்னொருதான் உட்காந்துட்டு எங்க வாயன் அந்த ஆளை பாரு, அவனுடைய மோஷன் மூவ்மெண்ட்,
அவன் ஏன் இங்க நிக்கிறானா, திடீர்னு அங்க போய் நிக்கிறானா, ஏன் அங்க நிக்கிறான், அங்க நின்னா தான் அந்த அவ தெரியுறான், அதுக்காக தான் போய் அங்க நிக்கிறான். அப்போ ஒருத்தனுடைய மோஷன் அதை இன்டர்பிரேட் பண்ணணும். இப்ப நீங்க சம்பந்தம் இல்லாம ஒரு இடத்துல ஒருத்தன் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லயே உட்காருவான், ஏன்னா அங்கேயே உட்காரான்னு போய் பார்த்து அந்த இடத்துல நீங்க ஒண்ணு போய் பார்த்தீங்கன்னாக்க வெளியில ஏதோ ஒண்ணு குறிப்பிட்டது தெரியும், அதை பார்க்கறது தான் அங்க உட்காந்துவான். நீங்க போனீங்கன்னா இந்த பக்கம் திரும்பிக்குவான், ஒண்ணும் இல்லாத மாதிரி. ஆனா அவனுக்கு அது பர்பஸ் ஒண்ணு இருக்கும். இது மாதிரி ஒருத்தனுடைய மோஷன் என்ன அப்படிங்கறத இன்டர்பிரேட் பண்ணுவான். லுக்ஸ், அப்ப அந்த பொண்ணு அப்படியே நம்மளை பாக்குற மாதிரி இருக்கா, இப்படி திரும்பிட்டு பாரு, அங்க பாப்பா பாரு, இப்படி ஒருத்தனுடைய கிளான்ஸ், அவளுடைய பார்வையை பற்றி, ஆர் ஐஸ், அவங்க கண்கள், இந்த கண்கள் இப்படி இருக்குன்னா இதுக்கு இதான் அர்த்தம், இப்படி பார்த்தா இதுக்கு அர்த்தம் இது, இப்படி இவன் நடந்தா இதுக்கு அர்த்தம் இது, இப்படின்னு இதை இன்டர்பிரேட் பண்ணி ஒவ்வொருத்தனுடைய நடந்துக்கிறது பார்க்கறது இதெல்லாம் அர்த்தம் என்னன்னு இதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. A third interprets motions, looks and eyes at every word. இவனுங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் a reputation dies. ஒருத்தனுடைய புகழ் அங்க செத்து போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னொருத்தனுடைய புகழை டேமேஜ் பண்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, அவங்க ரெண்டு பேரும் வேறொன்னு அவ்வளவுதான் அப்படிமா, ஒரு ஜஸ்ட் வேர்டுல ஒருத்தனுடைய குவாலிட்டியை நாசம் பண்ணிடுவாங்க. இப்படிதான் பேசிட்டு இருப்பான். இந்த தெரு சாலை ஓரத்திலே வேலையற்றதுகளின் உள்ளத்திலே விபரீத எண்ணங்கள்னு அண்ணாதுரை எழுதியிருப்பார். அப்ப இந்த ரோட்ல ஓரத்துல உட்காந்துக்கிட்டு இந்த போற வர பொம்பளைங்களை பத்தி வேற அது ஒண்ணு போது வேற அது ஒரு மாதிரிமா, ஒரு நல்ல பொண்ணா இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் அது ஒரு மாதிரின்றோம். அந்த மாதிரின்னா என்ன, அப்படி பேசிடுவாங்க. இப்படிதான் இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அட் எவ்ரி வேர்ட், அவனுங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலையும் a reputation dies. ஸ்னஃப், பொடி இருக்கும். இப்ப நம்ம எல்லாம் வேற மாதிரி இருக்குல்ல, அங்க எல்லாம் பொடி போடுவானுங்க. ஆர் the fan supplies each pass of chat. chat அப்படின்னா chatting, அரட்டடிக்கிறது. அந்த அரட்டடிக்கிறத நிறுத்துற ஒவ்வொரு நேரத்திலையும் அங்க இந்த பொடி, அப்புறம் அவங்களுக்கு விருப்பமான விஷயங்கள் அங்க கிடைக்கும். வித் சிங்கிங், பாடுவாங்க, லாஃபிங், சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஓக்லிங்னா கண்ணடிக்கிறதுன்னு அர்த்தம், அப்படி கண்ணடிப்பான். அண்ட் ஆல் தட், எல்லாம் நடக்காங்க. இப்படிதான் அந்த இடம் இருக்கும். ஹாம்ப்டன் கோர்ட்டுங்கிற இடம், மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், மிக உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள், அவங்களாம் அவன் வீட்டு பிள்ளைங்க, அவன் வீட்டு ஒய்ஃபு, இவங்க வந்து போற அந்த இடம், அதுதான் அந்த தேம்ஸ் நதியில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மீன்வாயில், அதே சமயத்தில் டிக்ளைனிங் ஃப்ரம் த நூன் ஆஃப் டே, பகல் பொழுது அப்படியே ஃப்ரம் த நூன் என்றால் 12 மணி, அந்த 12 மணியிலிருந்து, 12 மணிங்கிறது உச்சவை, 12 மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது டிக்ளைன், வீழ்ச்சி அடையும். ஸோ த சன் டிக்ளைன்ஸ், சூரியன் வீழ்ச்சி அடைகிறது. அதே சமயத்தில் மீன்வாயில் த சன் டிக்ளைன்ஸ் ஃப்ரம் தி நூன், ஃப்ரம் நூன் டு டே, அந்த பகல் பொழுதில் அந்த 12 மணியில் இருந்து அது அப்படியே 1, 2, 3, 4ன்னு அப்படியே வீழ்ச்சி அடைகிறது. த சன் ஆப்ளிக்லி, ஆப்ளிக் அப்படின்னா ஒரு ஸ்லாண்டிங்கான அர்த்தம், ஒரே வட்டமா இல்லாம இப்படி அப்படி போயிட்டு அப்படி வரும், அதாவது ஸ்லாண்டிங்கா. நீங்க நூன் அப்படின்னா சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் இப்படி வரும், இது இப்படியே குறைய என்ன ஆகும், சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் இப்படித்தானே வர ஆரம்பிக்கும். அதனாலதான் அந்த உச்சக்கட்ட வெயில்ல வந்து வெயில் அதிகமா இருக்கு, ஏன்னா ஸ்லாண்டிங்கா நேரா வருது. அது கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த ஸ்லாண்டிங்கா வரும்போது அந்த வெயிலினுடைய அந்த எஃபெக்ட் வந்து குறைச்சலாகும். அது மாதிரி the sun obliquely அப்படின்னா slantingly shoots his burning ray, தன்னுடைய ரே ஒளி கதிர்களை, burning அப்படின்னா வெப்பத்தை கொடுக்கக்கூடிய தன்னுடைய ஒளி கதிர்களை சூரியனானது சாய்வாக செலுத்துகிறது, அப்படின்னா நேரம் வீழ்ச்சி அடைகிறது. the hungry judges soon the sentence sign, the hungry judges, அதாவது 12 மணியை தாண்டி நேரம் ஆகுது, 12, 1, 1:15, 1:30 நேரம் ஆக ஆக அந்த ஜட்ஜ்மெண்ட் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் இருக்கான் பாருங்க, அவனுக்கு தான் பசிக்கும். அவன் பசிக்கிறதுல என்ன பண்ணுவான்னா டக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதி வச்சுட்டு போயிடும். நாம எழுதுற ஜட்ஜ்மெண்ட் எவ்வளவு பேருடைய வாழ்க்கையை மாத்துங்கிறத பத்தி, எனக்கு பசிக்குது நான் கிளம்படே, என்னப்பா நீ என்ன சொல்ற, ஓகே இதான் ஜட்ஜு போடா
அப்படின்ட்டு இவங்க சாப்பிட போயிடுவாங்க அப்படின்னா. த ஹங்கிரி ஜட்ஜஸ், பசித்திருக்கக்கூடிய இந்த நீதிபதிகள், சூன் த சென்டென்ஸ், சென்டென்ஸ்னா ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு, சூன் த சென்டென்ஸ் சைன், அந்த தீர்ப்புல அவங்க சிக்னேச்சர் போட்டுருவான். அண்ட் wretches hang, the jury men may die, the juries இருப்பாங்க இல்லையா, அதாவது ஜட்ஜ் இருப்பாரு, கூடவே அந்த தீர்ப்பு வழங்குவதற்கு உதவி செய்வதற்கான அந்த ஜூரிஸ் அவர்களும் மே டைன், அவங்களும் டைனிங் போகணும், சாப்பாட்டுக்கு போகணும். அதனால அவனும் என்ன பண்ணுவான்னா ஹேங்னா கிவ் வெர்டிக், அவங்களும் தீர்ப்பு சொல்லிடும். அதாவது இது எவ்வளவு நேரம் ஆனாலும் விசாரிச்சு எது உண்மை பொய்ன்னு தெரிஞ்சு ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது போய் இவனுக்கு பசிக்குது போகணும், அப்ப டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து விட்டு போயிடுவான். அவ்வளோதான். அவனுக்கு வந்து இந்த சாதாரண மக்கள் அவங்கள பற்றிலாம் அக்கறை கிடையாது. என் டைம் ஆகிடுச்சு, நான் ஜட்ஜ்மெண்ட் போகணும், வீட்டுக்கு போகணும், சாப்பிடணும், எவனோ எப்படியோ அப்படிங்கிற சென்ஸில் தான் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் wretches hang, the jury men may die. The merchant from the exchange, எக்ஸ்சேஞ்ச்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருந்து வியாபாரிகள் ரிட்டர்ன்ஸ் இன் பீஸ், அவர்கள் அமைதியாக திரும்புகிறார்கள். ஏன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்றது எப்பொழுதும் ஏறிக்கிட்டே இருக்கும் அவன் நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் கொள்ளையடிச்சு அவனுங்க அவன் நாட்டுக்கு தானே கொண்டு வந்துட்டு இருக்கான். இங்கிலீஷ்காரங்க அப்படி தானே செய்யறாங்க. உலக நாடுகள் எல்லாம் அவங்க கீழே. அப்போ இவங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னாக்கா உலக நாடுகள்ல இருந்து எல்லாத்தையும் இங்கிலாந்து கொண்டு வந்துருவாங்க. அவனுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறதுனால அவன் இருப்பான். அதனால அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது அந்த வியாபாரிகள் பணத்தை போட்டிருக்கிறது, அந்த பணம் எப்பொழுதுமே அப்வர்ட்ல தான் இருக்கும். அவன் முதலீட்டுக்கு வருகின்ற ரிட்டர்ன் அப்வர்ட்ல தான் இருக்கும். அதனால அவன் அமைதியாக வருவான். ஏன்னா அவனுக்கு லாபம் கிடைச்சிருச்சு, வருவான் மதியான நேரம். The merchant from the exchange, from the stock exchange, they return in peace, அமைதியாக திரும்பி வருவாங்க. And the long labors அப்படின்னா of the toilet seas, and the long labors, the sophisticated ladies இருக்காங்க பாருங்க, இங்க வரக்கூடிய அந்த பெரும் செல்வந்தர்களினுடைய பெரும் அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களுடைய பெண்கள் அங்க வர்றாங்க இல்லையா, அவங்க லாங் லேபர்ஸ், நீண்ட நேரம் அவங்க ஒர்க் பண்றாங்க. என்ன ஒர்க்கு? மூஞ்சிக்கு பெயிண்ட் அடிக்கிறது, அதை பண்றது, தலையில இதை பண்றேன், ஹேருக்கு இதை பண்றேன், அப்படி இப்படின்னு அந்த டெக்கரேட் பண்றதுல நிறைய நேரத்தை எடுத்துக்கிட்டு லாங் லேபர்ஸ் ஆஃப் த டாய்லெட். டாய்லெட் அப்படின்னாக்க நம்ம நினைக்கிற டாய்லெட் கிடையாது, அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படின்னு அர்த்தம். அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் அதான் டாய்லெட்னு வச்சுக்கோங்க. நீங்கள் டாய்லெட்னா வேற மாதிரி எடுத்துக்கூடாது. ஸோ அவங்க அந்த டாய்லெட்டில் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்குவாங்க. எதுக்கு? ட்ரெஸ்ஸிங் ரூமில் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? டு ட்ரெஸ் தெம்செல்ஸ் டெக்கரேட்டிவ்லி அண்ட் டு டெக்கரேட் தேர் ஃபேஸஸ். அவங்க தங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் நீண்ட நேரம் எடுத்துக்கிறாங்க. இப்போ டாய்லெட் சீஸ், இப்போ அது நின்றுடுது. பெலிண்டா நவ் whom thirst of fame invites. இப்போ பெலிண்டா, இந்த பிரபுக்கள் குடும்பத்தை சார்ந்தவள் இந்த பெலிண்டா என்கின்ற பெண். அவள் thirst of fame, எப்படி அதாவது அந்த வயசு பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படியாவது ஃபேமஸ் ஆகணும். அப்படி வந்து நின்னா எல்லாரும் நம்மளை தான் பார்க்கணும், அந்த மாதிரி தான் அவங்க மைண்ட் செட்டப் இருக்கும். அப்போ எல்லாரும் நம்மளை பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த டாய்லெட், அதாவது அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அவங்க அதிக நேரம் செலவழிச்சு அப்படி வருவாங்க. அப்படித்தான் பெலிண்டா வர்றா. பெலிண்டா now who thirst of fame invites burns to encounter two adventurous knights. இப்போ இந்த கேம் ஆரம்பிக்குது. இப்போ அவள் என்ன பண்றான்னா, fame invites, burns to encounter, encounterனா ஃபேஸ் பண்றா. two adventurous knights, வீர தீர சாக செயல்களை புரியக்கூடிய இரண்டு வீரர்களினுடைய அட் ஆம்பர் என்கின்ற அந்த கேம்ல சிங்லி அப்படின்னா இன் a single contest, ஒரு போட்டி, in a single contest to decide their doomனா அவங்களுடைய விதி, அவங்களுடைய விதியை தீர்மானிக்கக்கூடிய அந்த சிங்கிள் கான்டெஸ்ட், அதாவது ஒரு போட்டி. இந்த ஒரு போட்டியினுடைய வெற்றி அல்லது தோல்வி என்பது அவங்களுடைய விதியவே மாற்றும். திடீர்னு இந்த பங்களாவை நான் பெட் கட்டுறேன்மா, அவன் வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய பங்களாவை பெட் கட்டுறேன்மா, ஏன்னா அவன்கிட்ட நிறைய இருக்கு, சும்மா கட்டுவாங்க அப்படிதான். அது மாதிரி அவன் வந்து அப்படி அந்த ஆம்பர் கேம்ல
தங்களுடைய விதியை நிர்ணயிக்கக்கூடிய 2 வீரர்களுக்கூட அவள் ஒரு தனி ஆட்டம் ஆடுகிறாள். and swells her breast. And swells her breast with the conquest yet to come. இப்போ அதை இன்னும் விளையாடவே ஆரம்பிக்கல. ஆனா அந்த விளையாட்டில் நாம் வென்று விடுவோம் என்கின்ற அந்த பெருக்கு, அந்த ஜெயிக்கிறவனுக்கு அந்த பெருமை இருக்கும்ல, அந்த பெருமையில் அந்த அதாவது கற்பனையான அந்த வெற்றியின் பெருமையில் அவளுடைய மார்பு விம்முகிறது அப்படின்னு சொல்றான். அண்ட் swells her breast, அவளுடைய மார்பகம் விரிவடைகிறது. ஏன்? வித் கான்கஸ்ட் yet to come, வரப்போற வெற்றி. அதாவது இந்த போட்டியில் நம்ம நிச்சயம் ஜெயிச்சிருவோம் என்று வரப்போற வெற்றியை நினைத்து அந்த பெருமையில் அவளுடைய மார்பகங்கள் விம்முகின்றன. Straight the 3 bands prepare to arms to join. Straight, நேரடியாக the 3 bandsனா அந்த போட்டியாளர்கள். இப்போ 2 knights, நைட்டுங்கிறவன் பெரிய வீரன், அவன் மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய 2 knights, பெலிண்டா 3 பேர் விளையாடுறாங்க. and straight the 3 bands, the 3 contestants to prepare in arms to join. அதாவது இன் ஆர்ம்ஸ், ஆர்ம்ஸ்னா என்னமோ ஆயுதங்கள், ஆயுதங்களை தயாராக வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த 3 போட்டியாளர்களும் ஏதோ ஒரு பெரிய யுத்தம் நடக்கிற மாதிரி அந்த பில்டப் கொடுக்குறாங்க பாருங்க. ஸ்ட்ரைட் த 3 bands prepare. பேண்ட்ஸ் அப்படின்னா ஒரு கூட்டமா இருக்கிறது தான் பேண்டுன்னு பேர், குரூப் ஆஃப் பர்சன்ஸ். இங்க என்ன பெரிய குரூப் ஆஃப் 3 பேர், இந்த 3 பேரும் விளையாட போறான். 3 bands prepare to arms in join. அதாவது they are get ready for the battle. இந்த யுத்தத்திற்கு அவர்கள், அதாவது யார் ஜெயிக்க போறோம் யார் தோக்க போறா என்ற அந்த யுத்தத்திற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். each band அப்படின்னா each of them, ஒவ்வொருத்தரும் the number of the sacred 9, ஒவ்வொருத்தர்கிட்டையும் 9 சீட்டு போடுறாங்க. இப்ப நம்ம எல்லாம் 10 சீட்டு போடுவாங்கல்ல, 10 சீட்டு போடுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இந்த கேம்ல 9 சீட்ஸ் போடுறாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கையில 9 சீட் வச்சுக்கிறான். ஈச் பேண்ட், ஒவ்வொருத்தரும் the number of the sacred 9, அந்த புனிதமான எண்ணாகிய 9 அவர்கள் கையில் வைத்திருக்கின்றார்கள். அப்படின்னா 9 கார்டு வச்சுக்கிட்டு இருக்கான். soon as sheங்கிறது பெலிண்டாவை குறிக்கிறது. as soon as Belinda spreads her hand, the aerial god, அதாவது கையில அந்த சீட்டை வச்சுக்கிட்டு இப்படி அடுக்கி இப்படி ஸ்ப்ரெட் பண்றா. ஸ்ப்ரெட் பண்ண உடனே ஏரியல் அந்த 9 கார்டுல எது பவர்ஃபுல் கார்டு, இந்த கார்டுல பவர்ஃபுல் கார்டுன்னு இருக்கும்ல, ஒருத்தருக்கு ஆஸ் வந்துச்சுன்னா பவர், கிங்ங்கிறது அத பவர், குயின் அடுத்தது ஜாக், அது மாதிரி ஒரு கணக்கு இருக்கு இல்லையா இந்த சீட்ல. அந்த மாதிரி இந்த 9 சீட்டுல எந்த சீட்டு பவர்ஃபுல் சீட்டோ அந்த பவர்ஃபுல் சீட்ல போய் ஏரியல் உட்காந்துக்குது. அதை பாதுகாக்கணும். ஏன்னா அலட்சியமா அந்த சீட்டை அப்படி போட்டக்கூடாது இல்லையா. சீட்டு விளையாடும் போது பாத்தீங்கன்னா இவன் நல்ல இந்த ஒரு சீட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான சீட்டு, இவன் கவனிக்காம அதை போட்டுருவாங்க. அப்படி அவள் போட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த ஏரியல், அதுதான் தலைமை இருக்கிற இந்த குரூப்பா இருக்கக்கூடிய இந்த ஸ்பிரிட்ஸுக்கெல்லாம் தலைமை ஸ்பிரிட் ஆகிய ஏரியல் அந்த பவர்ஃபுல்லான கார்டுல போய் உட்கார்ந்துக்குது. மற்ற ஸ்பிரிட்ஸ் எல்லாம் அதாவது ரேங்க்குக்கு தந்தாப்புல, ஏரியல் ஃபர்ஸ்ட் ரேங்க், அது பவர்ஃபுல் கார்டு. அடுத்த பவர்ஃபுல் கார்டுல அடுத்த ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்பிரிட் போய் உட்காந்துக்குது. இப்படி ஒவ்வொரு ஸ்பிரிட்டும் 9 கார்டுல அதனுடைய ரேங்க்குக்கு தகுந்தாற் போல போய் உட்காந்து அந்த சீட்டை பாதுகாக்குது அப்படிங்கிறான். ஸோ as soon as she spreads her hand, கையில இருக்க சீட்டை அப்படி விரிச்ச உடனே the aerial god, அதை பாதுகாப்பதற்காக இப்படி விரிச்சிட்டாங்க, அங்க இருந்தவங்க பார்க்க கூடாது, அதனால அதை பாதுகாப்பதற்காக டிசைன் அப்படியே அந்த சீட்டில் இறங்கிடுது. அண்ட் சிட் ஆன் ஈச் இம்பார்ட்டன்ட் கார்டு, ஒவ்வொரு முக்கியமான கார்டுலையும் போய் உட்காந்துக்குது. ஃபர்ஸ்ட் ஏரியல் பர்ச்சுதுன்னா உட்காருது, அங்க உட்காந்துக்குது. முதல்ல ஏரியல் அப்பான் எ மெட்டடர் அப்படிங்கிறது இருக்கிறதுலயே பவர்ஃபுல் கார்டுக்கு பேரு மெட்டடர். அது என்னன்னு எனக்கு தெரியல, என்ன சீட்டா என்ன மாதிரியான ஆட்டம்னு தெரியல. ஆனா மெட்டடர்ங்கிறது இஸ் அ பவர்ஃபுல் கார்டு.
இருக்கிறதுலே பவர்ஃபுல் கார்டு பெட்டடர். அந்த கார்டில் போய் நம்ம ஏரியல் உட்காந்துக்குச்சு. தென் ஈச் அப்புறம் தென் அதுக்கப்புறம் ஈச் ஒவ்வொன்றும் அக்கார்டிங் டு த ரேங்க் தே போர். அந்த ஸ்பிரிட்ஸ்க்கு ஒரு ரேங்க் இருக்கும். அந்த கார்டில் இது ரொம்ப முக்கியம், இது அடுத்த முக்கியம், இது அடுத்த முக்கியன்ற அதுக்கு தந்தாற் போல இந்த ஸ்பிரிட்ஸும் அந்தந்த ரேங்க்குக்கு தந்தாற் போல போய் ஒவ்வொரு கார்டில் போய் உட்காந்துக்குது. Then each according to the rank they bore. For sylphs, yet mindful of their ancient race. Ancient race are as when women wondrous find of peace அப்படின்னு சொல்றாங்க. For peace. Yet mindful of their ancient race are as when women right. For sylphs அப்படின்னா சில்ஃப்ங்கிறது ஸ்பிரிட்ஸ். ரைட். இந்த சில்ப்ஸ் எப்படி, இந்த சில்ப்ஸ் எப்படி அதுங்களுடைய ரேங்க்குக்கு தகுந்தாற் போல போய் உட்கார்ந்துக்குதோ அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ரேங்க் அந்த பெண்களும் அவங்களுடைய ரேங்க்குக்கு தகுந்தாற் போல் இடத்தை அவங்க சூஸ் பண்ணிக்குவாங்க. அதாவது ஒரு குயின், அவளுடைய மகள் பிரின்ஸ், அந்த பிரின்ஸோட நீங்க ஒரு மந்திரியினுடைய மகள் போய் நட்பு வச்சுக்கலன்னா ஈக்குவலா நட்பு வச்சுக்க முடியாது. அரசனுடைய அந்த மகள் டாப்ல இருப்பா, மந்திரியினுடைய மகள் பேசலாம் பக்கத்துல நிக்கலாம், மற்றபடி அவளை தொட முடியாது, நீ அவளை கமாண்ட் பண்ண முடியாது, நீ விளையாட்டு தோழிகளை அப்படி பண்ண முடியாது. அது மாதிரி எப்படி இந்த நிம்ஸ் இந்த தேவதைகள் ஸ்பிரிட்ஸ் அதனுடைய ரேங்க்குக்கு தந்தாற் போல ஒவ்வொரு காடுல போய் உட்கார்ந்துருக்கோ அதே மாதிரி அந்த இடத்துல ஒவ்வொரு பெண்களும் அவங்களுடைய ரேங்க்குக்கு தகுந்தாற் போலான ஒரு இடத்தை சூஸ் பண்ணி அமர்ந்திருப்பார்கள். எல்லாரும் போய் அந்த சீட்டுக்கு யாரும் போக முடியாது. அங்க ரொம்ப பெரிய ஆட்கள் பெரியவங்க அவங்களுடைய வாரிசுகள் அப்படிதான் இருப்பாங்க. அவங்க அடுத்த வாரிசுல இருக்கவங்க அங்க போய் கொஞ்சம் மரியாதையா கொஞ்சம் எட்டி நின்றுக்கலாம். சாதாரணமான ஆட்கள் இங்கதான் நிக்கணும், அவங்களாம் அங்க போக முடியாது. அந்த மாதிரி அவர்கள் இருக்கிறார்கள். as on when women wonders find a place, அவங்க அவங்களுக்குங்கிற ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு அங்கதான் உட்கார்ந்துருப்பாங்க. behold, see, beholdனா see, look at the four kings, அந்த 4 அரசர்களும், revered மரியாதைக்குரிய 4 அரசர்கள். அங்க 4 அரசர்கள் யாரு? ஹார்ட், அந்த ஆட்டின் ஹார்ட், டைமண்ட் 2 சிகப்புல, அப்புறம் அந்த ஸ்பேடு அண்ட் அந்த பூ ஒன்று இருக்கும் கிளாவர் இல்லையா, இந்த 4 அதைத்தான் 4 கிங். அப்போ ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கிங் இருப்பாங்க, அந்த 4க்கும் 4 குவீன் இருப்பாங்க, 4க்கு 4 ஜாக் இருப்பாங்க இல்லையா, அதைத்தான் அவங்க சொல்றாங்க. behold, look at the 4 kings in majesty, அப்படியே கம்பீரமாக, ரெவர்ட் மரியாதைக்குரிய கம்பீரமாக 4 அரசர்கள் இருக்கிறார்கள். வித் ஹெவி விஸ்கர்ஸ், விஸ்கர் அப்படின்னா இது இந்த சைட் பர்ன் இருக்கு இல்லையா, சிலர் பார்த்தீங்கன்னா இப்படி இங்கே வச்சிருவான், அப்படியே பெருசா இருக்கும். அந்த 4 பேருக்கும் இந்த விஸ்கர்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் எ ஃபோர்க்கி பேர்ட், அவங்களுடைய தாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்க் மாதிரி அப்படி கூர்மையாக தாடி, 2 பக்கம் அப்படி பெரிய விஸ்கர்ஸ் இருந்து மரியாதைக்குரிய 4 அரசர்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா and 4 fair queens, 4 அழகான ராணிகள், whose hands sustain a flower, அந்த 4 ராணிகளும் கையில ஒரு ஃப்ளவர் வச்சிருக்கும். நீங்க சீட்டு கட்டு எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், இந்த 4 ராஜாவா அப்படி இருப்பான். அதுக்கப்புறம் 4 ராணிகள், அவங்க கையில ஒரு ஃப்ளவர் இருக்குது. and 4 fair queens whose hands sustain a flower, the expressive emblem of their softer power, அந்த பூ என்பது அவங்களுடைய சாஃப்டர் பவர். அதாவது ஒரு கிங்க்கு இருக்கக்கூடிய பவர்ங்கிறது இவனை கொண்டு போய் சிறையில் அடை அப்படின்றான். ஆனா ஒரு ராணியினுடைய கையில இருக்கக்கூடிய பவர்ங்கிறது ஒரு சாஃப்டான பவர். அந்த சாஃப்டான பவரை காட்டக்கூடிய ஒரு பூ அவங்க கையில இருக்கும்.
ஸோ த எக்ஸ்பிரசிவ் எம்ப்ளம், எம்ப்ளம்னா அடையாளம். எந்த அடையாளம்? இந்த சாஃப்ட் பவர் என்கின்ற அடையாளத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய, வெளிப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது அந்த பூ. அது ராணி கையில் இருக்கும். கேப்ஸ் ஆன் தியர் ஹெட்ஸ், அவங்களுடைய அரசனுடைய தலையிலையும் சரி ராணியினுடைய தலையிலும் சரி கேப் இருக்கு. கேப்னா தொப்பி வச்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அரசருக்கு ஒரு கிரீடம் இருக்கும், அதே மாதிரி ராணிக்கு ஒரு கிரீடம் இருக்கும். கேப்ஸ் ஆன் தியர் ஹெட்ஸ் அண்ட் ஹெல்பர்ட்ஸ் இன் தேர் ஹேண்ட்ஸ். ஹெல்பர்ட்ஸ் இன் தேர் ஹேண்ட்ஸ். ஹெல்பர்ட் அப்படின்னாக்க ஒரு கருவி, அதாவது ஒரு ஆயுதம். ஒரு அரசனா அரசனுடைய கையில ஒரு செங்கோல் இருக்கு இல்லையா, அது மாதிரி அரசன் கையில செங்கோல் இருக்கிற மாதிரி ராணி கையில ஒரு பவரை காட்டுகின்ற ஒண்ணு இருக்கு. அது மாதிரி தனக்கு அவங்களுக்கு உரிய ஒரு கருவிகள் அவர்களுடைய கையில இருக்கு. அண்ட் பார்ட்டி கலர்டு ட்ரூப்ஸ். பார்ட்டி கலர், பார்ட்டி கலர்னா வேரியஸ் கலர்டு ட்ரூப்ஸ், மற்றதெல்லாம் கலர்டு ட்ரூப்ஸ். ட்ரூப்னாக்க அந்த போர் வீரர்கள், அதான் மற்ற எல்லா காடுமே. இந்த 4 காடு ராஜா முக்கியம், 4 காடு ராணி முக்கியம். இன்னும் இந்த ஜாக்கியை பத்தி சொல்லலை. ஆனா மீதி இருக்கிற எல்லா காடும் பார்த்தீங்கன்னா ட்ரூப்ஸ், அவங்களுடைய அணி. இது ஹார்டின் கிங், ஹார்டின் ராணி, அந்த 10, 9, 8, 7 எல்லாம் வந்தீங்கன்னா அந்த ட்ரூப்ஸ், அந்த போர் வீரர்கள். அண்ட் பார்ட்டி கலர்ட் ட்ரூப்ஸ், a shining train. Train of followers natham. They are all. And the other cards are the followers of the 2 cards. இந்த ராஜா ராணியை பின்பற்றி இருக்கக்கூடிய பல்வேறு நிறங்களை உடைய மற்ற கார்ட்ஸ் அத இருக்காங்க. Drop forth to combat on the velvet plain. இப்போ அங்க ஒரு பேட்டில், யுத்தம் நடக்க போகுது. எங்க யுத்தம் நடக்க போகுது? அங்க ஒரு வெல்வெட் பிளைன். பிளைன்னா ஒரு சமதளமான இடத்துல ஒரு வெல்வெட் கிளாத் விரிச்சிருக்காங்க. சும்மா தரையில எல்லாம் போட மாட்டாங்க, அப்படி உட்காந்து அந்த வெல்வெட் கிளாத்ல தான் அந்த ராணி அப்படி கொண்டு வந்து ஒரு சீட் அப்படி இறக்குவான். உடனே அதுக்கு முன்னால இவன் ஒரு சீட்டை போடுவான். எல்லாம் அந்த வெல்வெட் கிளாத் இருக்கு. அந்த வெல்வெட் கிளாத்ல தான் இந்த பேட்டில், யுத்தம் நடக்க போகிறது. எல்லாரும் கையிலையும் 9 கார்ட்ஸ் இருக்கு. அந்த கார்டினுடைய பவருக்கு தந்தாப்புல ஒவ்வொரு பெலிண்டா அவனுடைய கார்டில் மட்டும் அந்த இது வந்து இறங்கி உட்கார்ந்துருக்கு. Draw forth to combat on the velvet plain the skillful nymphs. The skillful nymphs reviews her force with care. The skillful nymph singular. இந்த இடத்துல nymph என்பது அந்த அழகிய பெண்ணாகிய பெலிண்டா. The skillful ரொம்ப திறமையாக ரிவ்யூ, ரிவ்யூனா அப்படி அந்த கார்டெல்லாம் ரிவ்யூ பண்றா. இந்த கார்டு என்ன, இந்த கார்டு என்ன என்று ஒவ்வொரு கார்டையும் அவள் ஸ்டடி பண்றான், ரிவ்யூ பண்றான். ரிவ்யூ ஹேர் ஃபோர்ஸ், அவள் கையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னாக்க அவன் கையில என்ன ஃபோர்ஸ் இருக்கு? கார்டு தான் இருக்கு. அந்த கார்ட்ஸை வித் கேர், ரொம்ப கவனமாக இந்த கார்டுக்கு என்ன ஃபோர்ஸ், இந்த கார்டுக்கு என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு கார்டையும் அவன் ஸ்டடி பண்றான். லெட் ஸ்பேட்ஸ் பி ட்ரம்ப். இப்போ அவன் என்ன பண்றான்னா, ஒருத்தர் வந்து சொல்லணும் எது ட்ரம்ப் கார்டு. ட்ரம்ப் கார்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, பவர்ஃபுல் கார்டு. இப்போ அவள் அனௌன்ஸ் பண்றா, லெட் ஸ்பேட்ஸ் பி ட்ரம்ப். ஸ்பேடு தான் ட்ரம்ப், ட்ரம்ப் கார்டு அப்படின்னு சொல்றா. she said let spades be trump. she says trumps they were. ஸ்பேடு தான் ட்ரம்ப் என்று அவள் சொல்லுகிறாள். அங்கே ஸ்பேடு தான் ட்ரம்ப் அவன் சொல்லிட்டான். எல்லாரும் அதை ஒத்துக்கிட்டாங்க. ட்ரம்ப் தான் ஸ்பேடு, ஸ்பேடு தான் ட்ரம்ப் கார்டுன்னு சொல்லிட்டாங்க. நவ் மூவ் டு வார். நவ் மூவ் டு வார். ஹெர்னா பெலிண்டாஸ் சேபிள் மெட்டடட். சேபிள் அப்படின்னா, சேபிள் அப்படின்னா டார்க் கலர், பிளாக் கலர் அர்த்தம். ஸோ இந்த பிளாக் கலர் மெட்டடர், மெட்டடர்ங்கிறது பவர்ஃபுல் கார்டுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ அந்த ஸ்பேடு தான் ட்ரம்ப் கார்டுன்னு வேற சொல்லிட்டா. அப்போ அந்த ட்ரம்ப் கார்டாகிய பவர்ஃபுல் கார்டாகிய அதை நவ் மூவ் டு வார். பெலிண்டா அந்த கார்டை அப்படி மூவ் பண்றான், ஒரு பவர்ஃபுல் கார்டை அப்படி இறக்கி விடுறான். நவ் மூவ் டு வார் ஹெர் சேபிள் மெட்டடர்ஸ். அந்த மெட்டடர் என்கின்ற கருப்பு நிறமாகிய அந்த ஸ்பேடு கார்டை அப்படி இறக்குறான். ஏன்னா இதுதான் பவர்ஃபுல் கார்டு. மெட்டடர் இஸ் பவர்ஃபுல், ஸ்பேடுங்கிறது ட்ரம்ப் கார்டு. அதை இறக்கி விடுறான். இறக்கின உடனே ட்ரம்ப்ஸ் தேவை
now move to war her sable methods in show like leaders of the swarthy Moors. இப்போ in show, இப்போ மற்றவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? ஷோன்னா காட்சி, அவருடைய காட்சி, அவன் முகமெல்லாம் எப்படி? இந்த காடை இறக்கணும்னு ஐயோ சே என்னடா இந்த காடை இறக்கிட்டா எப்படா நம்ம ஜெயிக்கிறதுன்னு அப்படி அப்படி மூஞ்சி போகும்ல, அதான் இன் ஷோ. இன் லுக்கிங் லைக் லீடர்ஸ் ஆஃப் தி ஸ்வார்தி மூர்ஸ். த மூர்ஸ், த மூர் என்பது ஒரு முரட்டு ஜாதிக்காரன். இந்த ஒத்தல்ல இருக்கான் பாருங்க, ஷேக்ஸ்பியருடைய ஒத்தல்ல, அவன் ஒரு மூர், ஒரு ஆப்பிரிக்க நாட்டை சார்ந்த ஒரு முரட்டு இனம், கருப்பா இருப்பாங்க அந்த ஆளின. ஆஃப் த ஸ்வார்தி மூர்ஸ், like the leaders of the Swarthy Moors, Spadilos first. அந்த ஒரு வார்ல the Swarthy Moors, the African Swarthy, அந்த முரட்டுத்தனமான ஆப்பிரிக்கன் மூர்ஸை பார்த்தா, லுக்கிங், அதை பார்த்தாவே அந்த மற்ற அந்த போருக்கு வந்திருக்கக்கூடிய மற்ற சோல்ஜர்ஸுடைய முகமெல்லாம் எப்படி போகும்? அந்த முகத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு மற்ற விளையாடுகின்றவர்களுடைய முகம். இவன் இந்த காடை இறக்கின உடனே ஒரு ஆப்பிரிக்காவில் இருக்கிற மூர், ஒரு யுத்தத்துல ஆப்பிரிக்கன் மூர் வந்துட்டான் அப்படின்னா மற்ற போர் வீரர்கள்லாம் எப்படி பயந்து நடுங்குவாங்களோ அது மாதிரி மற்றவர்களுடைய முகம் இருந்தது அப்படின்னு சொல்றார். ஸ்பாடிலோ ஃபர்ஸ்ட் தி அன்கான்கரபிள் லார்ட், தி அன்கான்கரபிள் லார்ட். இந்த கார்டு கேம்ல வெற்றி கொள்ள முடியாத ஒரு கார்டு அப்படிங்கிறது அவள் இறக்கின அந்த கார்டு தான். தி ஸ்பாடிலியோ ஃபர்ஸ்ட். சரி, லெட் ஆஃப் டூ கேப்டிவ் ட்ரம்ப்ஸ். டூ கேப்டிவ் ட்ரம்ப், அதாவது இப்போ அவ என்ன பண்ணிட்டான்னா லெட் ஆஃப் டூ கேப்டிவ்னா கேப்சர். இப்போ அதை இறக்கினதன் மூலமாக மற்ற ரெண்டு பேரும் கார்டு போடுவாங்க இல்லையா, அந்த கார்டை அவ ஜெயிச்சிட்டா. இதான் அந்த சீட்டு ஜெயிக்கிறது. அதாவது பவர்ஃபுல் கார்டை போட்டாங்க, அப்போ மற்றவன்ட்ட அதுக்கு ஈக்குவலான பவர்ஃபுல் கார்டு இல்லை, அப்போ அவன் கார்டு போடுறான், அந்த கார்டை இவ எடுத்துக்கிட்டான். இந்த கார்டை போட்டு அந்த ரெண்டு கார்டையும் அவ எடுத்துட்டான். அதுதான் லெட் ஆஃப் டூ கேப்டிவ் ட்ரம்ப் கார்ட்ஸ் அண்ட் ஸ்வெப்ட் த போர்டு and won the board. அந்த முதல் ரவுண்ட்ல அவ ஜெயிச்சிட்டான். as many more Manilio forced to yield. as many more Manilioனா opponents, எதிரிகள், பல எதிரிகள் forced to yieldனா defeat, தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள். and marched a victor from the Verdun field. இந்த வெர்டன் ஃபீல்ட், பேட்டில் ஃபீல்ட், இந்த யுத்த களத்தில் இருந்து விக்டோரியஸாக, வெற்றியடைந்த வீரராக அப்படியே மார்ச் விக்டர், வெற்றியடைந்த வீரராக அப்படி மார்ச் பண்றா. இன்னும் போகல, இன்னும் ஆட்டம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இவ அப்படி வெற்றி வீரராக வெற்றியடைந்து செல்கிறாள். மற்றவன் தோத்து போயிட்டான். மேனிலியோ, அதர் ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ் டு டிஃபீட், தோற்று விட்டார்கள். and marched a victor from the Verdun field. Him Basto followed. இப்போ followed him, Basto followed him. இப்போ Basto, அதாவது அவ இறக்கின கார்டு அந்த மேட்டடர் அப்படிங்கிற கார்டு. இந்த கார்டை தொடர்ந்து Basto followed, அந்த பாஸ்டோவை தான் தொடர்ந்து Basto என்ற கார்டு இறக்கப்படுகிறது. பட் his fate more hard. ஆனா இந்த கார்டு, இந்த பாஸ்டோங்கிற கார்டு இருக்கு பாருங்க, இது was more hard. அந்த கார்டினுடைய விதி ரொம்ப ஹார்டா இருக்கு. gained but one trump. ஆனா he gained but one trump card. ஆனா இந்த பாஸ்டோ, அதான் இவன் முதல் ரவுண்ட்ல 2 கார்டு ஜெயிச்சிட்டான். அடுத்தது பாஸ்டோங்கிற ஒரு கார்டை இறக்குறான். அந்த கார்டுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா இது அந்த மேண்டிலியோங்கிற கார்டு ரொம்ப பவர்ஃபுல், அதுக்கு மேல கார்டே கிடையாது. ஆனா இந்த கார்டை இறக்கும் போது அதை விட இது கொஞ்சம் லெஸ் பவர்ஃபுல் தான். சப்போஸ் இதை விட பவர்ஃபுல்லான கார்டு ஒருத்தன் வச்சிருந்தா அவன் ஜெயிச்சிருவான் இல்லையா. ஆனா இந்த தடவையும் அவன் தான் ஜெயிக்கிறான். ஆனா இப்ப ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு ட்ரம்ப் கார்டும் ஒரு ஆர்டினரி கார்டும் ஜெயிக்கிறான்.
him Basto followed, but his fate was more hard. அது ரொம்ப கஷ்டம். But he gained, the Basto gained but one trump card and one plebeian card. Plebeian அப்படின்னா ஆர்டினரி பீப்புள், சாதாரண மக்களுக்கு பேர் plebeiansனு பேர். சாதாரண கார்டு, ஒரு சாதாரண கார்டும் ஒரு ட்ரம்ப் கார்டும் இப்ப ஜெயிக்கிறான். With his broad saber next came. அடுத்தது இப்ப மூணாவது ரவுண்டு. முதல் ரவுண்டு மிகப்பெரிய வெற்றி. ரெண்டாவதுல ஒரு ட்ரம்ப் கார்டு ஒரு சாதாரண கார்டு ஜெயிச்சிடலாம். இப்ப மூணாவது with his broad saberனா ராப்பியர், கத்தின்னு அர்த்தம். மூணாவது ஒரு ஜாக்கை இறக்குறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. With his broad saber next came a chief in years. A chief in years அப்படின்னா in old years. மறுபடியும் கிங் தான் இறக்குறாங்க. கத்தி வைத்திருக்கின்ற a chief in years, வருடங்களில் சீஃபாக இருக்கக்கூடிய, வயசுல சீஃபா இருக்கக்கூடிய ஒரு கார்டு அப்படின்னா கிங் தான். The heavy majesty, ஒரு பயங்கரமான கம்பீரமுடைய of spads appear. King of spad, அதாவது ஒரு ஸ்பேடு கிங்கை இறக்குறான். ஒரு ஸ்பேடுங்கிற அந்த கருப்பு கலர் சீட்டு, கிங் சீட்டை அவர் இறக்குறார். puts forth one manly leg. அந்த கிங், அந்த படத்தில் இருக்க கிங் என்ன பண்ணுதுன்னா, ஒரு காலை அப்படி கீழே இருக்கிற மாதிரி இருக்கு, இன்னொரு கால் மறைச்சி வச்சிருக்கு. அதாவது அந்த சீட்லாம் அப்படிதான் இருக்கும் போல. அந்த கிங்கனுடைய கால், ஒரு கால் puts forth, he puts forth, அதாவது the king puts forth one of his manly leg, அந்த கம்பீரமான இரண்டு கால்களில் ஒன்றை to sight revealed, மற்றவங்க கண் பார்க்கிற மாதிரி ஒரு கால் இருக்கு. இன்னொரு கால் the rest அப்படின்னா the other leg his many colored robe concealed. அதாவது அவர் உட்கார்ந்துருக்க, அந்த ராஜா உட்கார்ந்துருக்கிற போஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு கால் தெரியுது, இன்னொரு கால் வந்து அவருடைய பல்வேறு நிறங்களில் அணிந்திருக்கின்ற ஆடைகள் ஒரு காலம் மறைச்சிருக்கு, தெரியல. அப்படி ஒரு கால் தெரிகிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிற அந்த கிங்குங்கிற சீட்டு, அந்த சீட்டு ஸ்பேடு, அந்த சீட்டை இப்ப அவன் இறக்குறான். சொல்லலாம் அப்படி இறக்குறானா. The rest of his many colored robe-னா dress, அந்த dress concealed, மறைச்சிருக்கு. இன்னொரு கால் மறைச்சிருக்கு, ஒரு கால் மட்டும் தான் தெரியுது, அந்த சீட்டை இறக்கலாம். The rebel knave of spad who dares his prince engage என்று உடனே the king, the rebel knave of spad who dares his prince என்று engage proves the just victim of his royal race. அதாவது இந்த கிங் வந்து who dares his prince engageனா angry, அந்த ஒரு கோபத்துல proves the just victim of his royal race, தன்னுடைய ஒரு அரசனுடைய கோபத்திற்கு பலியாயிடுது. அந்த சீட்டை இறக்கணும்னு அந்த அரசனுடைய கோபத்திற்கு பலியாகி மற்ற சீட்லாம் தோத்து போச்சுக்கணும். Even mighty Pam, even the mighty Pamங்கிறது ஒரு டைப் ஆஃப் சீட்டு. அந்த வலிமை வாய்ந்த பேம்ங்கிற அந்த சீட்டு கூட the kings and queens overthrow, அதாவது கிங்ஸையும் குயின்ஸையும் தூக்கி எறியக்கூடிய வலிமை வாய்ந்த பேம்ங்கிற சீட்டு கூட தோத்து போகுது. ஈவன் மைட்டி பேம், that பேம் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் ஓவர்த்ரோ, அரச கிங் குயின்ங்கிற சீட்டுகளையே தூக்கி எறிகின்ற வல்லமை வாய்ந்த பேம் என்பதை கூட அங்க ஜெயிக்குது. And mown down armies in the fights of Liu, in the fights of Liu. Liu என்ற இந்த ஃபைட்ல அப்படின்னா the game of Liu, இந்த கேமுக்கு வந்து ஏதோ லூங்கிற போல இருக்கு இப்படி இறக்குறதுக்கு. இந்த fights of Liu அப்படின்னா இந்த game of Liu. And mown down armies, ஐயோ எல்லாம் தோத்து போயிடுச்சே என்று மற்ற சீட்டுகள் எல்லாம் உட்கார்ந்து அங்க மோர்னிங் அழுது கொண்டிருக்கின்றன. Sad chants of war,
சேட் சான்ஸ் ஆஃப் வார். எல்லாம் அழுதுகிட்டு இருக்கு. இனிமே வெற்றி என்பது சான்ஸ் தான். ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா தான் நீங்க ஜெயிக்க முடியும், இல்லாட்டி நீங்க தோத்து தான் போவீங்க. சேட் சான்ஸ் ஆஃப் வார். Now destitute of 8 falls undistinguished by the victor spade. Victor spade அப்படின்னா கிங் ஆஃப் ஸ்பேட். அதுதானே இறக்குனாங்க முதல் இறக்குனது. த கிங் ஆஃப் ஸ்பேட் தானே. அந்த கிங் ஆஃப் ஸ்பேட் இஸ் த விக்டர். அவர் தான் வெற்றியாளர். அந்த வெற்றியாளர் இறக்கின உடனே மற்றவர்கள் எல்லாம் டெஸ்டிடியூட் ஆஃப் எய்டு, யாருக்கும் எந்த உதவியும் இல்லாமல் எல்லோரும் அங்கே தோற்று போய்விட்டார்கள். அந்த அரசரை இறக்கணும்னு, அந்த சீட்டை இறக்கணும்னு, அதாவது ஏதோ ஒரு வார் நடக்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு உட்காந்துருக்கான், இறக்கினான். Thus, for both armies to Belinda's yield. ரெண்டு ஆர்மியும், அதாவது இவளோட மொத்தம் 3 பேர் விளையாடுறாங்க. இப்ப இவள்கிட்ட அந்த மத்த 2 பேருடைய ஆர்மிஸும், ஆர்மியா சீட்டு, அவங்க சீட்டு அங்க ஈல்டு தோத்து போயிடுச்சு. Thus for both armies to Belinda yield. Belinda conquered the both of the armies of the both contestant. இவளோட போட்டியிட்டு கொண்டிருக்கின்ற, விளையாண்டு கொண்டிருக்கின்ற 2 பேருடைய சீட்டுகளையும் அவள் ஜெயித்து விட்டாள். His warlike Amazon. Amazon அப்படின்னாக்க ஒரு ஆம்பளை மாதிரி இருக்கிற பொம்பளை தான் அமேசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அமேசன் அப்படின்னா a woman, a warlike woman அப்படின்னு அர்த்தம். இப்போ இவ ஜெயிச்ச உடனே she is the warlike woman. Now thus for both armies to Belinda yield. Now to the barren fate inclined his warlike Amazon, her host invades. Her host அப்படின்னா அவளுடைய காடு, அவளுடைய காடு இன்வேடர், ஹோஸ்ட் இன்வேடர். இன்வேடர்னா போட்டியாளர். அந்த போட்டியாளர்களை இவளுடைய காடு போய் தாக்கி தோக்க போயிடுச்சு. His warlike Amazon, the queen of Amazon, the queen-like women of Belinda, like his warlike Amazon, her host invader அப்படின்னா attack on I'm sorry. இப்போ இந்த warlike Amazon மேல, the queen of Amazon மேல host invader அப்படின்னா others attack on Belinda's card. இப்போ பெலிண்டாவினுடைய கார்டு மேல மற்றவர்கள் தாக்குறாங்க. இப்போ first the imperial consort. முதல்ல the imperial அப்படின்னா ராஜரீகமான, the imperial consort of the crown. Consort of the crown அப்படின்னா crownனா king. the kingனுடைய consort யாரு? queen. இப்போ அவங்க என்ன இறக்குனாங்கன்னா the imperial consort of the crown of spade. இப்போ அவங்க இறக்குறது queen spade இறக்குறாங்க. அந்த மத்தவங்க இருக்காங்களே, இப்போ queen spade இறக்குறாங்க. so first the imperial consort அப்படின்னா the imperial consort of the crown அப்படின்னா the queen of the kingனுடைய queen of spade. queen spade அப்படிங்கிற சீட்டை அவங்க இறக்குறாங்க. the club, அதாவது the club's black tyrant first her victim died. அதாவது அந்த குயின் என்ன இறக்குன உடனே என்ன ஆகுதுன்னா the imperial consort அப்படின்னா the queen spade அதை அவங்க இறக்குறாங்க. அப்படின்னா இப்போ இப்போ முதலாக first her victim died. இவளுடைய சீட்டு தோத்து போகுது. இவளுடைய சீட்டு என்ன சீட்டு? the clubங்கிறது அது ஸ்பேடு, the clubங்கிறது இந்த கிளாவர்னு சொல்றாங்களே, இந்த 3 பூ இருக்கும் இல்லையா, அது அந்த பூ இவளுடைய இது தோத்து போகுது. the clubs the black club அப்படின்னாக்க அந்த பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய, அப்படின்னா ஸ்பேடுங்கிறது ஒரு கலர், அது ஜெயிக்குது. ஏன்னா அதுதானே ட்ரம்ப் சீட்டுன்னு சொல்றாங்க. அப்போ இன்னொரு பிளாக் கலர் அப்படிங்கிறது கிளாவர்.
அப்ப அந்த கிங் கிளாவர் டைரன் ஃபர்ஸ்ட் ஹர் விக்டிம், அவளுடைய பலியாக அந்த கிங் கிளாவர் தோத்து போகுது. ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் ஹாப்டி மியன்னா அப்பியரன்ஸ், அந்த சீட்டில் இருக்கக்கூடிய கிங் வந்து ஒரு அந்த சீட்டில் இருக்க கிங் எப்படி இருக்கும், ஒரு கிங் மாதிரி தான் இருக்கும். இன் ஸ்பைட் ஆஃப் த ஹாப்டி அப்பியரன்ஸ், அப்படி ஒரு முரட்டுத்தனமான தோல்வி அந்த தோற்றம் அந்த ராஜாவுக்கு இருந்தால் கூட, அண்ட் பார்பரஸ் பிரைடு, அந்த பார்பேரியன் அந்த காட்டு மிராண்டிகள் மாதிரி ஒரு பிரைடும் ஒரு முரட்டுத்தனமான தோற்றமும் அந்த ராஜாவுக்கு இருந்தால் கூட, வாட் பூட்ஸ் த ராயல் சர்க்கிள் ஆன் ஹிஸ் ஹெட், what boots, what is the use of, what is the use of the regal circle, the regal circle na the crown, regal circle on his head, அவருடைய தலையில regal circle crown இருந்தால் கூட என்ன யூஸ், தோத்து போயிட்டாரு. Spite of his haughty mien and barbarous pride, what boots the royal circle in his head, what is the use of the king's crown on his head, his giant limbs, அந்த ராஜாவுடைய லிம்ஸ் எல்லாம் கை கால்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயண்ட் லைக்கா இருக்கு. ஜெயண்ட்ஸ் லிம் இன் ஸ்டேட் இன் வீல்டி ஸ்ப்ரெட், அப்படியே அந்த பலம் வாய்ந்த கைகள் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு. அது என்ன பிரயோஜனம்? தட் லாங் பிஹைண்ட் ஹி ட்ரைல்ஸ் ஹிஸ் பாம்பஸ் ரோப், அந்த ராஜாவுடைய பின்னாடி ஒரு பெரிய துணி, அந்த அரசர்லாம் அப்படி நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய துணி ஒன்று இருக்கும். இவர் நடந்து போகும்போது அப்படியே தரையில் அது கூட்டிகிட்டே வரும். சில ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரோபை தூக்கி இப்படி கையில் அப்படி வச்சுக்குவாங்க, அது தூக்கி இப்படி கையில் தொங்க வச்சுட்டு இப்படியே வருவாங்க. அதை விட்டுட்டிங்கன்னா அது பின்னாடி அப்படியே ரோட்டை கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும். அதான் சொல்லலாம், தட் லாங் பிஹைண்ட், அந்த பின்னாடி த லாங் அந்த ரோபு ட்ரைல்ஸ் இஸ் பாம்பஸ் ரோப், அந்த ஒரு பந்தாவான அந்த பாம்பஸ் ஆடம்பரமான படாடோபமான அந்த ரோபு, அந்த ஆடையானது அவருக்கு பின்னாடி அப்படியே இழுத்துக்கிட்டே வருது, எல்லாம் இருக்கு. அண்ட் ஆஃப் ஆல் மோனார்க்ஸ் ஒன்லி கிராஸ்ப்ஸ் த குளோப், ஆஃப் ஆல் மோனார்க்ஸ், எல்லா யதேச்சதிகாரிகளையும் the king is the only one who grasps the globe. globe na earth. உலகத்துல எத்தனை பேர் இருந்தாலும் அந்த பூமியை ஆட்சி செய்கின்றவர் யாரு? அரசர். அப்படிப்பட்ட அரசர். the baron now his diamonds poured a pass. இப்போ the baronங்கிறது the jack, இளவரசர் அரசன். the baron now his diamonds, the baron now introduced his diamond shape ல இருக்கக்கூடிய அந்த ஜாக்கியை இப்ப இறக்கலாம். boots a pass into the battle, அந்த யுத்த களத்தில் ஒரு டைமண்ட் ஷீட்டை இறக்குறாங்க. the embroidered king of diamonds who shows but half his face. அந்த டைமண்ட் கிங் வந்து பாத்தீங்கன்னா பாதி தான் தெரியும், பாதி மறைஞ்சிருக்கும். பாதி தெரிஞ்சு பாதி மறைந்திருக்கக்கூடிய கிங் ஆஃப் டைமண்ட், the embroidered king who shows but half his face, and his refulgent queen, அவருடைய radiant queen, அந்த அரசர், அந்த அதாவது கிங் ஆஃப் குயின், அதாவது the king of diamond king, அவருடைய அப்படி முகம்லாம் பிரகாசமாக இருக்கக்கூடிய the queen of diamond queen with powers combined. இப்போ ரெண்டு பேருடைய பவரும் கம்பைண்டா இருக்கு. the powers combined of broken troops, combined of broken troops, they are, அவங்க பவர் கம்பைண்ட் ஆகி அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ட்ரூப்ஸை வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. broken, அந்த ட்ரூப்ஸை வந்து அவங்க பிரேக் பண்ணிடுறாங்க. and easy conquest find, ஈஸியாக அவர்கள் ஜெயிச்சிடறாங்க. யாரை ஜெயிச்சிடறாங்க? பெலிண்டாவுடைய கார்டை ஜெயிச்சிடறாங்க. அவங்க கார்டு ரெண்டு கார்டு, அதாவது ஒருத்தன் வந்து கிங் ஆஃப் டைமண்டை போடுறான், இன்னொருத்தன் குயின் ஆஃப் டைமண்டை போடுறான். அது ரெண்டும் போட்ட உடனே பெலிண்டாவுடைய கார்டு பவர்லெஸ்ஸாக போயிடுச்சு. அவங்க ரெண்டு கார்டும் பவர்ஃபுல்லாக இருந்ததுனால அவங்க பெலிண்டாவுடைய கார்டை தோக்கடிச்சிட்டாங்க. ஹெர் கிளப்ஸ், அவள் கையில் இருக்கக்கூடிய கிளப்ஸ், டைமண்ட், ஹார்ட்ஸ் இன் வைல்டு டிசார்டர் சீன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தரைனா என்ன, அந்த வெல்வெட் கிளாத்தில் கிளப், டைமண்ட்ஸ், ஹார்ட்டுங்கிறது ஹார்ட்டிங், டைமண்ட்ஸ் ஷேப்பு, கிளப்புங்கிறது அந்த கிளாவர், இதெல்லாம் அப்படியே
விரவி கிடக்கிறது. கிளப்ஸ் டைமண்ட் ஹார்ட்ஸ் இன் வைல்டு டிசார்டர், அப்படியே அங்க சிதறி கிடக்கிறது. வித் throngs promiscuous straw the level green. லெவல் அப்படின்னா சமதளமான, கிரீன் கலர்ல இருக்க சமதளமான அந்த வெல்வெட் கிளாத் மேல எல்லா சீட்டுகளும் அப்படி இப்படி எல்லாம் இறக்கி இறக்கி போடுறாங்கல்ல, அவங்க இறக்குறாங்க, உடனே இவங்க இறக்குறாங்க, ஜெயிக்கிறாங்க, அப்படியே எல்லாம் அப்படியே விரவி கிடக்கிறது. Thus when dispersed a routed army runs. அதை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அந்த சீட், அதாவது இப்படிதான் போடுவான் அவன், இப்படி இப்படி சீட்டை போடுவான். சீட்டை போட்டோடனே அங்கங்க இப்படி சிதறி கிடக்குது இல்லை, அந்த சிதறி கிடக்கிற சீட்டை பார்த்தா எப்படி இருக்குன்னா தோல்வியுற்ற படையானது படை வீரர்கள் சிதறி ஓடுவதை போல் அங்கே கிடைக்கிறது அப்படிங்கிறான். Thus when dispersed a routed army தோல்வியற்ற படையானது runs of Asian troops and Afric's sable sons with like confusion different nations fly. Of Asian troops ஆப்பிரிக்காவினுடைய சேபிள் சன்ஸ், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய அவர்களுடைய படையும் சேர்ந்து வித் லைக் கன்ஃபியூஷன் டிஃபரண்ட் நேஷன்ஸ் ஃப்ளை. இப்போ கீழே இருக்கிற பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, டிஃபரண்ட் நேஷன்ஸ், வெவ்வேறு நிறங்கள்ல சீட்டு இருக்கு இல்லையா. முதல் ஸ்பேடு போட்டிருக்காங்க, டைமண்ட் போட்டிருக்காங்க, கிளாவர் போட்டிருக்காங்க. இப்போ வெவ்வேறு நிறங்கள்ல இருக்கக்கூடிய அது வெவ்வேறு நிறங்களை உடைய படை வீரர்கள், வெவ்வேறு நாட்டை சார்ந்த வெவ்வேறு நிறங்களை உடைய படை வீரர்கள், ஏசியன் ட்ரூப்ஸும் ஆப்பிரிக்கன் ட்ரூப்ஸும் ஒன்னா சேர்ந்த உடனே அப்படி எப்படி சிதறி ஓடுறாங்களோ அது மாதிரி சிதறி ஓடுவதை போல் அந்த சீட்டுகள் எல்லாம் அங்கே கிடைக்கிறது. டிஃபரண்ட் நேஷன்ஸ் ஃப்ளை in various habits of various colors. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான பழக்கம் இருக்கும், ஒவ்வொரு விதமான கலர் இருக்கும். the pierced battalion, அதாவது அவர்களை ஊடுருவி செல்லுகின்ற போர் படையானது. அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கும், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயம் இருக்கும். இந்த பல்வேறு நாடுகளை சார்ந்த இந்த போர் வீரர்களுக்கு இடையில் அப்படி பியர்ஸ் அதை ஊடுருவி சென்று வெற்றி அடைகிறது. The pierced battalions disunited fall in heaps on heaps. அப்படி அதாவது இந்த வெற்றி அந்த பாகுபலியில ஒருத்தன் வந்து அந்த தேர்ல முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், அந்த தேர் அப்படி உள்ள வந்துச்சுனாக்கா அது அப்படியே சுத்திக்கிட்டே எல்லாமே வெட்டி வெட்டி போட்டுக்கிட்டே இருக்குல்ல, அது மாதிரி இந்த படை அப்படி ஊடுருவி போகும்போது வெவ்வேறு நாட்டு படைகளும் வெவ்வேறு நிறங்களில் இருக்கின்ற படைகள் அப்படியே தோத்து ஓடி சிதறி ஓடி அப்படியே கிடக்குது, செத்து கிடக்குது. இன் ஹீப்ஸ் ஆன் ஹீப்ஸ், குவியல் குவியலாக கிடக்குது. ஒன் ஃபேக்ட் overwhelms them all. ஒரே ஒரு விதி, அந்த ஒரு விதி எல்லாரையும் வீழ்ச்சி அடைய வைத்து விட்டது. The knave of diamond tries employs his wily arts. The knave rascal, the diamond rascal வந்தான் பாருங்க, இவன் the knave diamonds tricks his wilyனா கன்னிங், திருட்டுத்தனமா அப்படி கன்னிங்கா ஜெயிச்சுட்டான். எப்பொழுதுமே தோத்தவன் அப்படிதான் சொல்லுவாங்க, ரொம்ப கன்னிங்கா ஜெயிச்சுட்டான்டாமா. The knave of diamonds tries his wily arts and wins. ஜெயிச்சிட்டான். ஓ ஷேம்ஃபுல் ஆக்ட், வெக்கங்கட்ட செயல்தான், ஜெயிச்சிட்டான். தி குயின் ஆஃப் ஹார்ட்ஸ், இந்த ஹார்ட் அந்த ஆர்ட்டின் குயின் இருக்கு. அட் திஸ் த பிளட்னா சிகப்பு, ஹார்ட்டின் அந்த ஹார்ட்டின் சீட்டு எந்த கலர்ல இருக்கும், சிவப்பு கலர்ல தான் இருக்கும். the blood color, the blood colorல இருக்கக்கூடிய the queen of hearts, the virgin's cheek for pursuit. the virginனா பெலிண்டா, அதாவது அந்த ராணி தோத்து போச்சு. the queen of heart பாருங்க, அந்த queen of heart ராணி தோத்து போச்சு. தோத்து போன உடனே இந்த பெலிண்டாவனுடைய சீக் கண்ணம் இருக்கு பாருங்க, அது ஃபர்ஸ்ட்னா ஃபேட் ஆயிடுச்சு. ஐயோ தோத்துட்டோமே, அதான் ஜெயிக்கும் போது அவர் 2 ரவுண்ட் ஜெயிச்சான், அவ்வளோ சந்தோஷம். இப்போ இதில் தோத்து போயிட்டோன்னே அவருடைய முகத்தை கன்னத்தில் இருக்கக்கூடிய அந்த நிறம், அந்த பிளட் கலரானது அப்படியே ஃபேட் ஆயிடுது. அண்ட் லிவிட் பேல்னஸ், அப்படியே உயிரோட்டமுடைய
பேல் வெளுத்து போயிருக்கு. ஸ்ப்ரெட்ஸ் ஓவர் ஆல் ஹர் லுக், அவளுடைய பார்வை முதற்கொண்டு அப்படியே வெளுத்து போச்சு. ஜெயிக்கும் போது அப்படி இருந்தா, உற்சாகமா இருந்தா, தோத்து போனோடனே அப்படி போயிடுச்சு. she sees, அப்படியே பார்க்கிறா. she trembles, அவளுக்கு நடுக்கமாகுது. at the appearance ill, approaching ill, வருகின்ற ஆபத்தை உணர்ந்து, வருகின்ற ஆபத்தை உணர்ந்து அவளுடைய உடல் நடுங்குகிறது. அடுத்து என்ன ஆகுது வரப்போகுது? இவ முடிய வெட்ட போறாங்க. சொல்றான், இவன் இந்த சீட்டாட்டத்துல நம்ம தோத்துட்டோமே, அடுத்து அதான் 2 ரவுண்ட் ஜெயிச்சா, இந்த ரவுண்ட்ல தோத்துட்டா அடுத்த ரவுண்ட்லயும் நம்ம தோத்துருவோமோன்னு அவருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா இன்டைரக்டா அடுத்த தோல்வி என்பது இவளுக்கு முடிய வெட்ட போறாங்க. she sees and trembles at the approaching ill, வரப்போகின்ற இல் தீமையை நினைத்து அவள் நடுங்குகிறாள். just in the jaws of ruin, இப்போ அவள் எப்படி இருக்குன்னா, ஜா ஜா என்றால் 2 அந்த வாயை பழந்திருக்கு இல்லையா, சாவு என்ப ruin அழிவு என்ற, அண்ட் காடிலே, காடிலே என்றால் டிஸ்ட்ரக்ஷன் அழிவு பேரழிவு என்கின்ற 2 ஜா, 2 தாடைகளும் அப்படி பொழந்திருக்கு. அந்த 2க்கு இடையில மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குன்றான். சீட்டானா விளையாடுறீங்க, இதுக்கு 2 ரவுண்ட் ஜெயிச்சிருக்கா, ஒரு ரவுண்டு தோத்துட்டா, உடனே அப்படியே அளக்குறான். ஏன்னா இதுதான் ஒரு சின்ன விஷயத்த பெருசாக, இதுதான் எப்பிக். எப்பிக் ஸ்டைலுங்கிறது இப்படிதான் இருக்கும். சின்ன விஷயத்த அப்படியே பெருசா அது மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கான். அதனால தான் இதுக்கு பேரு மார்க் எப்பிக்னு பேர். and now just in the jaws of ruin and cordiale, cordiale distraction, jaws of ruin and jaws of distraction, இதனுடைய வாயில மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. just and now as often in some distempered state, and now இப்பொழுது as often some distempered, tempered and distempered state, of distempered stateல அவள் இருக்கிறாள். on one nice trick depends the general fate, ஒரு நைஸ் ட்ரிக், ஒரு சின்ன ட்ரிக், அதாவது அவங்க 2 பேரும் இப்படி சேர்ந்து இப்படி 2 காடை நம்ம நினைப்போம்ல, நம்ம ஒரு சீட்டை போடுவோம், நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு காடை போடுவோம். ஆனா அவன் போடுற சீட்டு அவங்க போடுற சீட்டு 2ம் நம்ம சீட்டை விட பெருசாயிடுச்சு, அவங்க ஜெயிச்சிருவாங்க. நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். இந்த எதிர்பாராத தோல்வி இப்படி வந்துருச்சுங்கிறான். on one nice trick, ஒரே ஒரு சின்ன ட்ரிக், அவங்க 2 பேரும் சேர்ந்து ஜெயிச்சிட்டாங்க. depends the general fate, அது இந்த பொதுவான தலைவிதியை மாத்திடும். சின்ன ட்ரிக் பண்ணி அவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாண்டு இவங்களை தோக்கடிச்சிட்டாங்க, அது மாதிரி மாத்திடுது. இப்போ an ace of heart, இப்போ ஏ அந்த ஏஸ் ஹார்டின், அந்த ஹார்டின்ல ஏஸ் இருக்கும் இல்லையா, ஏ அத and ace of heart step forward, இப்போ ஏஸ் ஆஃப் ஹார்ட் இறக்கப்படுகிறது. the king unseen lurked in her hand, இப்போ அவளுடைய கையில, அதாவது எதிரிகள் இப்ப ஜெயிச்சுட்டாங்களே எதிரி, இப்ப அவங்க ஏசு சீட்டை ஹார்ட்டின் ஏசை இறக்குறாங்க. ஆனா இவளுடைய கையில the king unseen looked in her hand, அவளுடைய her hand அப்படின்னா பெலிண்டாவினுடைய கையில அவ கண்ணுக்கு தெரியாம ஒரு கிங் சீட்டு இருக்கு. the king unseen looked in her hand and mourned his captive queen. இவ கையில ஒரு கிங் சீட் இருக்கு, ஏற்கனவே ஒரு குயின் சீட்டை இறக்கி தான் போயிடுச்சு இல்லையா. இந்த கிங் சீட்டு தன்னுடைய குயின் போயிடுச்சே அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கிற ஒரு கிங் சீட்டு இவ கையில இருக்குன்றான். மோர்னிங் கிங், தன்னுடைய குயின் போயிட்டாலே என்று அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிங் சீட்டு இவ கையில இருக்கு, அது அவ பார்க்கிறா. the king unseen lurked in Belinda's hand and mourned his captive queen, கைப்பற்றப்பட்ட எதிரிகளினால் கைப்பற்றப்பட்ட அந்த குயின் சீட்டை நினைச்சு இது அழுது கொண்டிருக்கிறது ஒரு சீட்டு. he springs to vengeance, he springs to vengeance, உடனே அரசர் பார்க்கிறாரு, அப்படியே அவருக்கு ஸ்ப்ரிங், ஒரு ஜம்ப் பண்றாரு, பழிக்கு பழி வாங்கணும், ஏன் ராணியை நீங்க கொண்டு போயிட்டீங்களா, அதாவது ஒண்ணு இல்லை, இவ கையில இருந்து கிங் சீட்டை இறக்குறான். அந்த பழிக்கு பழி வாங்குவதற்காக இவள் கையில் இருக்கக்கூடிய ராஜா சீட்டு அப்படி ஜம்ப் பண்ணி கீழே வருது. வித் அன் ஈகர் பாஸ் அப்படியே போய்
ஏடா ஏன் குயினை நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க, உங்களை கொல்றேன் பார் அப்படின்னு அந்த கிங் சீட்டு கீழே இறங்குது. நல்ல சீட்டை கீழே போடுறான். அண்ட் ஃபால்ஸ் லைக் தண்டர். அது இறங்குற அந்த சீட்டு அவர் இடி போல அவர்களை தாக்குது. ஆன் தி ப்ராஸ்ட்ரேட் ஏஸ். அந்த ஏஸ் என்பது ப்ராஸ்ட்ரேட் அப்படின்னா தரையில விழுந்து வணங்குறோம் இல்லையா, ஒன்றும் இல்லை, அந்த சீட்டு கீழே கிடக்கு. தரையில் விழுந்து வணங்கி கொண்டிருந்த அந்த ஏசு சீட்டை இவன் அந்த கிங் சீட் அப்படி கீழே போடும்போது அப்படியே ஒரு மின்ன இடி போல பாய்ந்து அந்த ஏசு சீட்டை இது கொள்ளுதுன்றான். த நிம்ப் அப்படின்னா the beautiful Belinda exulting fills with shouts the sky. இப்போ இவ ஜெயிச்சிட்டா மூணாவது ரவுண்டில். முதல் 2 ரவுண்டு இவ ஜெயிச்சா, மூணாவது ரவுண்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இப்போ 4வது ரவுண்டும் அந்த கிங் ஆட்டினை இறக்குறா. அந்த ஆட்டின் அவங்க ஏசி இறக்காங்க, இவங்க கிங்கை இறக்கணும்னு இவன் ஜெயிக்கிறா. இந்த ஆட்டத்தில் இப்படி போல இருக்கு. இறக்கணும்னே த நிம் எக்ஸல்டிங் ஃபீல்ஸ். இப்போ அந்த பெலிண்டாவுக்கு அப்படியே அவளுடைய மனசெல்லாம் நிறைஞ்சு போய் வித் ஷவுட் ஜெயிச்சிட்டேன்னு கத்துறா. அந்த சத்தமானது ஸ்கை ஆகாயம், த வால்ஸ் சுவர்கள், த வுட்ஸ் அந்த காடு, அந்த லாங் கெனால் அந்த நீண்ட கால்வாய் பகுதி எல்லா இடத்துலையும் எக்கோ எதிரொலிக்குது. ரிப்ளைனா எக்கோ எதிரொலிக்குது. அப்படி சத்தம் போடுறான். ஜெயிச்சிட்டான். ஓ தாட்லெஸ் மார்டல்ஸ். மார்டல்னா ஹியூமன் பீயிங்ஸ், சிந்தனையற்ற மனிதர்களே, எவர் பிளைண்ட் டு ஃபேத். அதான் இவ ஜெயிச்சிட்டேன்னு கத்துறா. ஆனா ஓ விதி உனக்கு இப்படி வருகிறது, இன்னும் 5 நிமிஷத்துல உன் முடியாம வெட்ட போறான். நீ ஜெயிச்சிட்டேன்னு சந்தோஷத்துல கத்திக்கிட்டு இருக்க, ஆனா இன்னும் 2 நிமிடங்களில் உனக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்று உணராமல் இருக்கிறாய் மானுட பதரே அப்படின்னு சொல்றான். ஓ தாட்லெஸ் மார்டல்ஸ், எவர் பிளைண்ட் டு ஃபேட், விதிக்கு குருடாக இருக்கக்கூடிய மனிதர்களே, டூ சூன் வெகு விரைவிலேயே டிஜெக்டட், ரொம்ப சீக்கிரம் நீ டிஜெக்ட் ஆக போற. அண்ட் டூ சூன் இலேட், ரொம்ப சீக்கிரமே நீ வீணா போயிடுவ. சடன் தீஸ் ஹானர் ஷால் பி ஸ்நாட்ச்ட் அவே. இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த மரியாதை, இந்த வெற்றி என்கின்ற இந்த ஆனர் இருக்கு பாரு, இது சீக்கிரமே ஸ்நாட்ச்ட் அவே பறிக்கப்பட்டு விடும். அண்ட் cursed, you will be cursed soon for ever this victorious day. இந்த வெற்றி நாளில் விரைவிலேயே உனக்கு சாபமான நாளாக மாறப்போகிறது என்று தெரியாத பெலிண்டா ஆகாயம் விண் அதிர சந்தோஷத்துல கத்திக் கொண்டிருக்கிறாள். For look, பார், the board with cups and spoons is crowned. அதாவது இவங்க விளையாண்டுட்டு இருக்கும்போதே நிறைய வாங்கி அதாவது பெரிய மனுஷங்க இல்லையா, விளையாடும் போதே அந்த காஃபி கொண்டு வந்து நின்றுட்டுவான். உடனே அதை வாங்கி காஃபி குடிச்சிட்டு அப்படி எம்டி அப்படி வச்சுக்கிட்டே விளையாடுவாங்க. காஃபி டீ எல்லாத்தையும் குடிச்சிக்கிட்டே விளையாடுவாங்க. அதான் சொல்றான், லுக் த போர்டு, அவங்க விளையாடுற அந்த டேபிள் முழுவதுமே வித் கப்ஸ் அண்ட் ஸ்பூன், கப்பும் ஸ்பூனும் கிரவுண்ட் நிறைந்திருக்கிறது. த பெர்ரிஸ் கிராக்கிள், கிராக்கிள் அப்படின்னா உடைக்கப்பட்டு இருக்கு. இந்த இடத்துல பெர்ரி அப்படின்னா உடனே பெர்ரி ஃப்ரூட்னு எடுத்துக்க கூடாது. இந்த இடத்துல பெர்ரி என்பது காஃபி சீடு. அவங்க அப்படிதான் காஃபி சீடு வறுத்து அது ரெடியா இருக்கும். அங்கேயே ஒரு மில், அங்கேயே ஒரு மிக்சி மாதிரி, அந்த காலத்துல மிக்சி கிடையாது, ஒரு கிரைண்டர். அந்த கிரைண்டர்ல அந்த காஃபி சீடை போட்டு அரைச்சி அந்த அப்ப அரைச்சி அந்த காஃபி பவுடரை கொடுப்பான். அந்த காஃபி பவுடர்ல அதாவது அப்பயே காஃபி அரைச்சி காஃபி பவுடர், மில்க், சுகர் எல்லாம் இருக்கும். அப்படியே காஃபி கலந்து அப்படியே கொடுப்பான். அதைத்தான் குடிப்பாங்க. ஸோ அப்படி இவங்க பெரிய ஆள் இல்லையா. த பெர்ரிஸ் கிராக்கிள், அந்த காஃபி சீட்ஸ் உடைக்கப்படுகிறது. அந்த மில்ஸ் டர்ன் ரவுண்ட், அந்த அந்த மில்லுங்கிற இப்படி இப்படி சுத்தினாங்க அந்த இருக்கிறத அதை அரைச்சிரும். அந்த மில்ஸ் டர்ன் ரவுண்ட் ஆன் ஷைனிங் அல்டார். அல்டார் அப்படின்னா அந்த இடத்துல ட்ரெயின். அந்த ஆட்கள், அந்த சப்ளை பண்றவன், இவங்களுக்கு சர்வ் பண்ற அந்த ஆட்கள் வரும்போதே என்ன பண்ணுவான்னா ட்ரே கொண்டு வருவான். அல்டார்ஸ் ஆஃப் ஜப்பான். அல்டார் அப்படின்னா ஒரு பலிபீடம்னு அர்த்தம். இந்த இடத்துல அல்டார்ஸ் ஆஃப் ஜப்பான்னா ஜப்பான் நாட்டு ட்ரே. இவங்க ஏன்னா ஜப்பான் நாட்டிலேருந்து ட்ரே கொண்டு வந்திருக்கான். காஃபி இந்தியாவிலேருந்து காஃபி கொட்டை வந்திருக்கும். எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கே உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இவன் அரைச்சி குடிச்சிட்டு இருக்கான். ஸோ அந்த ட்ரேயில் அந்த மெஷின் மில் இருக்கு, அந்த காஃபி கொட்டை இருக்கு. On shining altar tray of Japan, they raised the silver lamp. அந்த
சில்வர் லேம்ப், வெள்ளியினாலான விளக்கு. அப்படி என்ன இருட்ட போகுது, அதனால அந்த வெள்ளியினாலான விளக்கு அங்க கொண்டு வந்து வைக்கிறாங்க. The fiery spirits blaze. அப்படின்னா the fiery spirits அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, அந்த லேம்ப்ல இருக்கக்கூடிய ஆயில் அங்க எரிஞ்சு விளக்கு ஒளியை கொடுக்கிறது. The fiery spirits blaze. blazeனா ஒளியை கொடுக்கிறது. அப்படின்னா the oil lamp burns and gives light, கொடுக்குது. From the silver spouts. spout அப்படின்னா இந்த ஜக் இருக்கும் இல்லையா, இந்த ஜக்குனுடைய மூடியில் அந்த ஜக்குனுடைய ஒரு முனை அப்படி ஒரு கூர்மையா இருக்கும், அதுக்கு பேர் ஸ்பவுட்னு பேர். அது வழியா தான் ஊத்துவாங்க. ஒரு மில்க் பால் ஊத்தணும்னா ஒரு ஜக்குல இருக்கும், அந்த ஜக்குனுடைய முனை வந்து ஒரு பாயிண்டடா இருக்கும். அப்படி நீங்க ஊத்தும் போது அந்த முனை வழியா உங்களுக்கு இது வருது. அதை தான் சொல்றான். ஃப்ரம் சில்வர் ஸ்பவுட்ஸ் அப்படின்னா சில்வரினாலான ஜக்குல இருக்கிற அந்த ஸ்பவுட்ஸ் the grateful liquors. அந்த லிக்கர் என்பது இந்த இடத்துல காஃபி. அதுல அந்த grateful liquor, the grateful coffee glide அப்படியே வழிந்தோடி வந்து உங்க கப்ல ஃபில் ஆகுது. சொன்னா பாருங்க, அந்த சில்வர்னாலான ஜக்குல இருக்கிற அந்த ஸ்பவுட் வாய் வழியாக the grateful liquor coffee glide and China's earth. சீனாவில இருந்து கொண்டு வந்த கப்பு, சீனாவில் கொண்டு வந்த கப்பு, இந்தியாவில இருந்து கொண்டு வந்த காஃபி, ஜப்பான்ல இருந்து கொண்டு வந்த ட்ரே, அப்படி பண்ணியிருக்கான். சைனாஸ் எர்த் ரிசீவ்ஸ். அந்த சைனா கப்பு அவன் ஊத்துறான், அதை ஊத்தும் போது சைனா கப்பு ரிசீவ்ஸ் த ஸ்மோக்கிங் டைடு. அப்படி புகைந்து கொண்டு இருக்கிற, அதாவது சுட 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 அது காஃபி ஊத்தப்படுது. அந்த ஸ்மோக்கிங், அந்த புகை விட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த லிக்விட் ஆகிய காஃபி அந்த சைனா கப்பு ரிசீவ் பண்ணிக்குது. அட்வான்ஸ் உடனே அவர்கள் கிராட்டிஃபை தேர் சென்ட் அண்ட் டேஸ்ட். அப்படி ஊத்துற உடனே அந்த ஸ்மெல் அப்படியே வருது. அதுல அவர்கள் அனைவரும் அங்க விளையாண்டுகிட்டு இருக்கிறவங்களெல்லாம் தே கிராட்டிஃபை தேர் சென்ட்னா ஸ்மெல், தேர் அப்படின்னா இந்த காஃபியினுடைய ஸ்மெல் அண்ட் டேஸ்ட்னால அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். while frequent cups னா அடிக்கடி நிறைய கப்பு, இன்னொரு காஃபி, இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு அனதர் அண்ணா காஃபி குடிச்சு அவன் குடிச்சு அதனால எல்லாம் இந்த பூரா ஒரே கப்பு ட்ரேயா கிடக்குங்க. while frequent cups prolong the rich repastனா pleasure. அடிக்கடி காஃபி குடிச்சு தங்களுடைய ரீபாஸ்னா பிளஷர், தங்களுடைய மகிழ்ச்சியை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படியே மகிழ்ச்சியை நீட்டித்துக் கொண்டார்கள். ஸ்ட்ரைட் ஓவர் ரவுண்ட் த ஃபேர் ஹெய்ர் எய்ரி பேண்ட். அவளுடைய தலை மீது த ஃபேர் ஹெர் எய்ரி பேண்ட், அந்த காற்றில் அரூபமாகிய ஒரு ஸ்பிரிட் அவளுடைய தலை மேல சுத்திக்கிட்டே இருக்கு, அவளை பாதுகாக்கிறதுக்கு சுத்திக்கிட்டு இருக்கு. ஸ்ட்ரைட் ஹோவர் ரவுண்ட் அப்படி சுத்திக்கிட்டே இருக்கு. the fair her air band. some அப்படின்னா சில ஸ்பிரிட்ஸ் as she sipped the fuming liquor fanned. சில, அதாவது இது இப்படி நடக்குது. இப்படி நடக்கும்போது சில ஸ்பிரிட்ஸ் என்ன பண்ணுதுன்னாக்க அவளுடைய தலைக்கு மேல அப்படியே அவளுக்கு பாதுகாப்பாக, அப்படி நீங்க பிரைம் மினிஸ்டர் அப்படி சுதந்திர கொடி ஏத்துறாருன்னு வச்சுங்க, ஆகாயத்துல வந்து அப்படியே உங்களுக்கு ஹெலிகாப்டர் ரவுண்ட் அடிச்சு அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்குது இல்லையா, அது மாதிரி ஸ்பிரிட்ஸ் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. சில ஸ்பிரிட் என்ன பண்ணுதுன்னா அவன் அப்படி குடிக்கும் போது அது வந்து சுடுது. அந்த சுடுகின்ற காஃபி அவளுடைய உதட சுற்றக்கூடாதுங்கிறதுக்காக சில ஸ்பிரிட் என்ன பண்ணுதுன்னா அப்படியே வீசிக்கிட்டு இருக்குன்றான். some spirits as she sipped, அந்த காஃபியை அவ சிப் பண்ணி குடிக்கும் போது the fuming liquor, அப்படியே கொதித்து கொண்டிருக்கின்ற அந்த காஃபியை அவள் குடிக்கும் போது சிப் பண்ணும் போது அவளுக்கு சுற்றக்கூடாதுங்கிறதுக்காக சில இது வந்து ஃபேன் அதை வீசிக்கிட்டு இருக்கு. some over her lap their careful plumes display. சில ஸ்பிரிட் என்ன பண்ணுதா அவளுடைய மடியில போய் படுத்துக்குது. மடியில படுத்துக்கிட்டு தங்களுடைய விங்ஸ் இருக்கு இல்லையா, விங்ஸை அவளுடைய ட்ரெஸ் முழுவதும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி மடியில படுத்துக்கிட்டான்.
ஏன்னா இவ குடிக்கும்போது ஏதாவது ஒரு 2 டிராப் சிந்திடுதுன்னு வச்சுங்க, அப்போ அந்த ட்ரெஸ் வீணா போயிடுமா இல்லையா? அந்த ட்ரெஸ் வீணா போச்சுன்னா அந்த ஹோல் பார்ட்டியே அவளுக்கு வீணா போயிடும். அதுக்காக அந்த அவள் குடிக்கும்போது ஒரு டிராப் சிந்தி அவளுடைய ஆடையில் விழுந்து விடக்கூடாது என்பதை தடுப்பதற்காக சில ஸ்பிரிட்ஸ் அப்படியே சில அந்த ஸ்பிரிட்ஸ் போய் அப்படியே அவளுடைய ஆடையின் மீது படுத்துக்கிட்டு அப்படியே தங்களுடைய விங்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி உட்கார்ந்துருக்கின்றான். சன் ஓவர் ஹர் லேப், லேப்னா மடி. தேர் கேர்ஃபுல் ப்ளூம்ஸ் டிஸ்பிளேடு. எதுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்குன்னா the spilling of coffee, காஃபி கொட்டிட்டா அதுக்கு ட்ரெஸ்ஸை வீணாக்கிடக்கூடாதுங்கிறக்காக. ட்ரெம்பிளிங் அண்ட் கான்சியஸ் ஆஃப் த ரிச் brocade, மிக விலை மதிப்பற்ற brocade, brocadeனா ட்ரெஸ், அவளுடைய விலை மதிப்பற்ற அந்த ட்ரெஸ் ஆனது வீணாயிடக்கூடாதுங்கிறதுக்காக, அதை பாதுகாப்பதற்காக அப்படியே நடுங்கிக்கிட்டு கான்சியஸ் ரொம்ப கவனமா அப்படியே ஒரு பார்த்துக்கிட்டு இருக்கின்றான். காஃபி which makes the politician wise. காஃபி என்பது அரசியல்வாதிகளை புத்திசாலியாக மாற்றுகின்ற ஒரு ட்ரிங்க். அதாவது இட் ஸ்டிமுலேட்ஸ். அதாவது நமக்கு ரொம்ப டல் அடிக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு காஃபி குடிச்சிட்டா ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும் இல்லையா, அதை சொல்லலாம். காஃபி which makes the politician wise and see through all things with his half shut eyes. the politician என்ன பண்ணுவான்னா காஃபி குடிச்சுக்கிட்டு இப்படியே ஹாஃப் ஷட் ஐஸ், ஒரு பாதி கண்களை மூடிக்கிட்டே, சீஃப் மினிஸ்டர் இப்படி பண்றாரு, இபிஎஸ் இப்படி பண்றாரு, ஓபிஎஸ் என்ன செய்வாரு, அப்ப நம்ம எப்படி ஜெயிக்கிறது இப்படின்னு இப்படியே ஒரு காஃபியை குடிச்சுக்கிட்டு ஹாஃப் ஷட் ஐஸ்லயே அரசியலை அவன் தீர்மானிப்பான். அப்ப இவரை இப்படி கழட்டி விட்டாதான் நாம் ஜெயிக்க முடியும். எப்படி கழட்டுறது? இப்படி யோசிப்பான். இப்படிதான் இவன் யோசிப்பான். இந்த பாலிட்டிஷியன்ஸ்லாம் ஹாஃப் ஷட் ஐஸ் which makes the politician wise and see through all things with his half shut eyes, sent up in vapors to the baron's brain. இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த காஃபியினுடைய வேப்பர், காஃபியினுடைய ஆவிகள், பேரன், அந்த பேரன் இருக்கான் அந்த செயின்ட் பீட்டர், அவன் தான் வெட்டுறதுக்கு வந்திருக்கான், அவனுடைய பிரெயினையும் இந்த காஃபியினுடைய நறுமணம் அவன் பிரெயினையும் தூண்டி விடுது. நியூ ஸ்ட்ராட்டஜிஸ், அவன் புதிய ஐடியாவை அவனுக்கு உருவாக்கி விடுது. த ரேடியன்ட் லாக் டு கெயின், அந்த ரேடியன்ட் அப்படின்னா ஒளி மிகுந்த அவளுடைய அந்த கூந்தலை அடைவதற்கு ஒரு சிறப்பான வழிகள் எது என்று அவனுடைய மூளையில ஒரு ஐடியா உதிக்குது. ஸ்டாப் ரேஷ் யூத். உடனே இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் கத்துது, ஓய் என்னடா முடிய வெட்டுறேங்கிறியே, ரேஷ், அவசரப்பட்டு முடிவெடுத்து விடாதே இளைஞனே, உன்னுடைய சிந்தனையை நிறுத்து. டெசிஸ்ட் எவர், இட் இஸ் டூ லேட். கிவ் அப், டெசிஸ்ட் எவர் அப்படின்னா கிவ் அப் யுவர் ஐடியா, உன்னுடைய ஐடியாவை விட்டுடு. இட் இஸ் நாட் டூ லேட். இன்னும் ரொம்ப அதான் வெற்றளவு வந்துட்டான், இன்னும் ஐடியா இன்னும் வெட்டலையா, இதுவரைக்கும் எனக்கு தப்பிச்சிரு, உனக்கு ஆபத்து வந்துடும், அதை செய்யாத. இட் இஸ் டூ நாட், இட் இஸ் டூ லேட். ஃபியர் தி ஜஸ்ட் ஆஃப் காட்ஸ், கடவுளினுடைய நீதிக்கு பயப்படு. கடவுள் இப்படி வெட்டுறது அநீதி இல்லையா, அப்ப நீ செஞ்சுட்ட அப்படின்னா கடவுள் உனக்கு தண்டனை கொடுத்துருவாரு, அதனால ஜாக்கிரதையாரு. அண்ட் திங்க் ஆஃப் ஸ்கைலாஸ் ஃபேட், ஸ்கைலாவினுடைய விதியை நீ நினைத்துப்பார். ஸ்கைலாங்கிறது என்னன்னு சொல்றான், ஸ்கைலாவினுடைய விதியை நினைத்துப்பார், அது மாதிரி உனக்கும் தண்டனை கிடைக்கும். நீ செய்யறது அநீதி, இன்னொரு பொண்ணுடைய முடியை வெட்ட போறது அநீதி, கடவுளுடைய ஜஸ்டிஸ் நீதி உனக்கு வழங்கப்படும், நீ தண்டிக்கப்படுவாய். ஸ்கைலாவினுடைய விதியை நினைத்துப்பார். சேஞ்ச் டு எ பேர்ட், ஸ்கைலாவை கடவுள் என்னவா மாத்தினாரு, ஒரு பறவையா மாத்திட்டாரு. அண்ட் சென்ட் டு ஃபிளிட் இன் ஏர், அப்படியே காத்துலயே பறந்துகிட்டு இருக்கிற மாதிரி அவளை ஒரு பறவையாக மாத்தி விட்டார். she dearly pays for Nissa's injured hair. நிசஸ்ங்கிறது அவங்க அப்பா, அவங்க அப்பாவுடைய ஹேரை, அவங்க அப்பாவுடைய ஹேருக்கு ஏதோ இன்ஜஸ்டிஸ் பண்ணிட்டா இவ. இந்த ஸ்கைலா, அது ஒரு கதை இருக்கு, எனக்கு சரியா மறந்து போச்சு. அந்த ஸ்கைலா அவங்க அப்பாவுடைய, நிசஸ்ங்கிறது அவங்க ஃபாதர், அவங்க அப்பாவுடைய முடிய காட்டி கொடுத்துட்டா ஏதோ, அதனால கடவுள் வந்து நீ இப்படி செஞ்சுட்ட அப்படின்னா அவளை ஒரு பறவையா மாத்தி பறக்க விட்டுறாரு. ஸ்கைலா கதை தெரியும்ல, அது மாதிரி நீ ஏதாவது செஞ்சிடாத மாட்டிக்குவ அப்படின்னு சொல்றான். ஸோ she dearly pays for Nissa's injured hair. நிசஸ் என்ற தன்னுடைய அப்பாவுடைய ஹேருக்கு
இன்ஜூர் பண்ணினதுனால she pays punishment for her act. But when to mischief mortals bend their will, when to mischief mortal என்றால் அழியக்கூடிய, mischievous, எப்போ பார்த்தாலும் ஏதாவது mischievous பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த மார்டல்ஸ், அழிகின்ற மனிதர்கள், bend their will, how soon they find fit instruments of ill. அதாவது bend their willனா தங்களுடைய தங்களுடைய விருப்பத்திற்கு இந்த அழிகின்ற மனிதர்கள் இணங்கி ஒரு தவறை செய்து விட்டார்கள் என்றால், அதாவது ஒரு தப்ப இவன் விருப்பத்தோட செஞ்சிருவான். ஒரு பொண்ணை தனியா போகுது, அதுகிட்ட ஏதாவது வம்பு பண்ணலாம் அப்படின்னு இவன் விரும்பி போய் செஞ்சிருவான். ஆனா அது பின்னாடி அவனுக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கி விட்டு போயிடும். அந்த நேரத்தில் அவனுக்கு அந்த உணர்ச்சியில அவன் செஞ்சு விட்டுருவான். அது அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய இதாக உண்டாகும். அதுதான் இந்த மார்டல் தான், மனிதர்கள் இருக்காங்களே, ஆசையில எதையாவது செஞ்சிடறான், அப்புறம் பின்னாடி போய் சிக்கல்ல மாட்டிக்கிறான். அது மாதிரிதான் இந்த பையனும் செய்ய போறான். ஸோ பட் வென் டு மிஸ்chief mortals bend their will, அவங்க தங்களுடைய விருப்பத்திற்கு இணங்கிட்டாங்கன்னா, how soon they find fit instruments of ill, அவர்களுக்கு தீமையை தருகின்ற ஆயுதங்களாக அவங்களுடைய விருப்பமே அதாக மாறிவிடுகிறது. ஜஸ்ட் தென் அப்படின்னா, just then at that time, Clarissa என்பது அங்க இருக்கிற ஒரு பெண். At that time a lady called Clarissa drew with tempting grace. அந்த நேரத்துல கிளாரிசா என்கின்ற ஒரு அழகான பெண், கிளாரிசா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பெண், drew with tempting grace, அவள் தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கருவியை அவள் எடுக்கிறாள். அந்த கருவி பார்க்கறதுக்கே ஒரு டெம்டா, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு கருவியை எடுக்கிறாளே என்று ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு கருவியை அவள் வெளியே எடுக்கிறாள். Just then Clarissa drew with tempting grace a two-edged weapon. இரண்டு எட்ஜை இரண்டு முனைகளை உடைய ஒரு பெரிய கருவியை அவள் எடுக்கிறாள். கத்திரிக்கோலை எடுக்கிறாள். அதான் a two-edged weapon from her shining case. அவளுடைய பளபளப்பான கேஸ், ஒரு பேக், ஏதோ ஒரு பேக் வச்சிருக்கா. அந்த பேக்ல இருந்து அவன் எதுக்கோ ஒரு கத்திரிக்கோலை எடுக்கிறான். ஷைனிங் கேஸ். So ladies to romance assist their knight. So ladies in romance அப்படின்னு எடுக்கிறான். இந்த ரொமான்ஸ்ல இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய காதலனுக்கு உதவி செய்வதற்காக இப்படியெல்லாம் செய்வாங்க. அது மாதிரி இந்த கிளாரிசா என்பவள் அந்த பீட்டர் மேல அவளுக்கு ஒரு காதல். அவன் இவளுடைய முடியை வெட்ட போறான். நீ வெட்டு, நான் உனக்கு அந்த நேரத்தில் உனக்கு சிசர்ஸ் எடுத்து தரேன், அவன் எடுத்து தரான். ஸோ லேடிஸ் இன் ரொமான்ஸ், காதல்ல இருக்கக்கூடிய பெண்கள் அசிஸ்ட் தேர் நைட், அசிஸ்ட் அவர்கள் தங்களுடைய வீரனுக்கு, தங்களுடைய காதலருக்கு உதவி செய்வார்கள். அது மாதிரி she present the spear ஈட்டிய கத்திரிக்கோல she present to the baron, அந்த பேரனுக்கு கொடுக்கிறா. and arm him for the fight, அவனுக்கு இந்த கத்திரிக்கோலை கொடுத்து அந்த போரிலே அவன் போரிடுவதற்கு ஆயுதமாக அந்த கத்திரிக்கோலை அவனிடம் கொடுக்கிறாள். he takes the gift with reverence. இப்படி இந்த போருக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அப்படியே அந்த கத்தி எடுத்து கொடுப்பாங்க. உடனே இந்த மகன் அப்படியே தலை வணங்கி அதை மரியாதையை வாங்கிக்குவான். அது மாதிரி இவன் கத்திரிக்கோலை கொடுக்கிறான். அவன் ரெவரன்ஸ், ஒரு மரியாதையோடு இவன் பெற்றுக்கொள்கிறான். he takes the gift with the reverence and extends the little engine. இப்போ அந்த எக்ஸ்டென்ட்னா அதை வெளியில எடுக்கிறான். லிட்டில் என்ஜின் ஆன் ஹிஸ் ஃபிங்கர் எண்ட்ஸ், தன்னுடைய விரல்களின் முனைகளில் அந்த கருவியை அவன் வைத்துக் கொள்கிறான். This just behind Belinda's neck he spread. அவன் பெலிண்டாவினுடைய கழுத்து பகுதிக்கு பின்னாடி போய் அப்படியே அந்த கத்திரிக்கோலை கொண்டு போறான். he spread as over the fragrant steams she bends her head. அவள் அந்த நறுமணமுடைய காப்பியை அவள் குனிஞ்சு இப்படி காபி குடிச்சுக்கிட்டு இருக்கா. அவன் பின்னாடி அந்த சிஸ்டர்ஸ் அப்படியே அவளுடைய முடிக்கு கொண்டு போறான். swift to the lock a thousand sprites repair.
அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அப்படி கொண்டு போகும்போது ஆயிரக்கணக்கான ஸ்பிரிட்ஸ், அந்த தேவதைகள், ஆபத்து, ஐயோ பெலிண்டாவுக்கு ஆபத்து என்று என்னால் அந்த முடியலாம் உட்காந்துருக்கு. 2வது இதுலயே பார்த்தோம், எல்லா ஸ்பிரிட்ஸும் போய் அவளுடைய ஹேர்ல எல்லாம் உட்காந்துட்டு இருக்கு. இப்போ வந்த உடனே ஆபத்து ஆபத்துன்னு இங்க இருந்து எல்லாம் சிதறி ஓடுது. 1000 wings by turns blow back the hair. 1000 ஸ்பிரிட்ஸ் அப்படி இறக வெடிச்சு அடிச்ச உடனே அவ முடி அப்படி பறக்குது. இது அதாவது அப்படி நின்றுட்டு இருக்கு. இவன் வெட்ட போறான். வெட்ட போற நேரத்தில் திடீர்னு ஒரு காத்து வீசி அந்த முடி இப்படி இப்படி ஆடுதுன்னு, வெட்ட முடியாதுல்ல, அது மாதிரி ஆயிடுது. உடனே அவ என்னது அப்படி திரும்பி பார்க்குறான். உடனே அவன் டக்குன்னு சிசர்ஸை எடுத்துக்கிறான். இப்படி 3 தடவை ஆயிடுச்சு. 4வது தடவை விதி வேலை செஞ்சிருச்சு. 1000 wings by turns blow back the hair and thrice they twitched the diamond in her ear. 3 தடவை இந்த ஸ்பிரிட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அவள் அணிந்திருக்கிற அந்த டயமண்ட் ரிங் இருக்கு பாருங்க, காதுல அணிஞ்சிருக்குது, அதை போய் தட்டி அப்படி ஆட்டி விடுது. ஆட்டி விட்டோடனே அவ என்ன காதுல என்னவோ ஆடுது, காதுல என்ன ஆடுதுன்னு இப்படி கொஞ்சம் திரும்பினோடனே தப்பிச்சுக்குவான் அப்படிங்கிறத அந்த ட்ரிக் பண்ணுது. ஆனா அதுலயும் மாட்டிக்கிட்டான். அதுலயும் அவளால் தப்பிக்க முடியல. and thrice they pitched the diamond ring in her ear. thrice she looked back. 3 தடவை திரும்பி பார்க்கிறான். and thrice the foe na enemy. 3 தடவை இவள் திரும்பி பார்க்கிறாள். 3 தடவையும் அந்த எதிரியானவன் drew தன்னுடைய கத்திரிக்கோலை எடுத்துக்கிறான். just in that instant, அந்த சமயத்துல anxious Ariel, அந்த சமயத்துல the Ariel, என்ன நடக்குது, ஏன்னா அதுதான தலைமை, ஹெட், அந்த தலைமையான ஹெட் ஏரியல் sought அப்படின்னா probe the close recesses of the virgin's thought. அந்த வெர்ஜின், அந்த பெலிண்டாவினுடைய தாட், சிந்தனையை இது ஆராயுது. பெலிண்டா என்ன சிந்திக்கிறாள் என்று ஏரியல் ஆராய்கிறது. as on the nosegay, nosegayனா ஃப்ளவர் அர்த்தம், in her breast reclined, as on the nosegay in her breast reclined, he watched the ideas rising in her mind. இந்த ஏரியல் உட்கார்ந்துருக்கிற இடம், அவ ஒரு மாலை அணிஞ்சிருக்கிறான். அந்த மாலை அவளுடைய பிரஸ்ட்ல இருக்கு. அந்த பிரஸ்ட்ல உட்கார்ந்து ஆடிக்கிட்டே இவள் என்ன சிந்திக்கிறாள் என்று ஏரியல் வாட்ச் பண்ணுதுன்றான். as on the nosegay in her breast reclined, சாஞ்சிக்கிட்டு மார்பிலே இருக்கக்கூடிய அந்த மலரின் மீது சாய்ந்து கொண்டு he watched the ideas rising in her mind. அவளுடைய மைண்ட்ல என்ன ஐடியா ரைஸ் ஆகுதுங்கிறத அது கவனிக்குது. sudden he viewed, டக்குன்னு பார்த்தா sudden he viewed in spite of all her art. அவ எவ்வளவுதான் புத்திசாலித்தனமாக ஆர்ட் டெக்னிக்கா மறைச்சாலும் அவ உள்ளத்துக்குள்ள இன்னொருத்தன் உட்காந்துடும். அவ உள்ளத்துக்குள்ள இன்னொருத்தன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதை கண்டுபிடிச்சது என்னடா இது, அதாவது இன்னொருத்தனோட பழகுவா, ஆனா இன்னொருத்தனை பார்த்தாலும் ஆசையா இருக்குமா, அது மாதிரி இருக்கடா வேண்டாம். சடன் ஹி வியூடு, திடீர்னு அவ பாக்குது, இந்த ஏரியல் பாக்குது. இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் ஹர் ஆர்ட், அவள் எவ்வளவுதான் கவனமாக தொழில்நுட்பத்தோடு மறைக்க முயன்றாலும் அண்ட் எர்த்லி லவர், இந்த பூமியில இன்னொரு காதலன் லுர்க்கிங் அட் ஹர் ஹார்ட், அவளுடைய இதயத்தில் இன்னொருத்தன் இருக்காங்கிறத பார்த்துருச்சு. இந்த ஏரியல் பார்த்துருச்சு. அமேஸ்டு, ஆச்சரியப்படி, என்னடா இப்படி இருக்கா அப்படின்னா அமேஸ்டு, கன்ஃபியூஸ்டு. ஏரியலுக்கு ஒரே கன்ஃபியூஸா போச்சு. he found his அதை பார்த்த உடனே ஏரியல் he found his power expired ஆயிடுச்சு. ஏரியலுடைய பவர் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இனிமே ஒன்று செய்ய முடியாது. இந்த பவர்ஃபுல் ஏரியல் தான் எல்லா ஸ்பிரிட்டையும் வச்சு காப்பாத்துது. இதை பார்த்தோன்னே எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ரிசைன் டு ஃபேட். சரி, விதிப்படி நடக்கட்டும், விதிப்படி என்ன நடக்கணுமோ நடக்கட்டும்னு விட்டுட்டு அன்விதிய சாய் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு ரிட்டையர்ட், அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. ஏரியல் போயிடுச்சு, அவ்வளவுதான். த பீட்டர் அவன் தான் அந்த பேரன். அந்த பீட்டர் நவ் ஸ்ப்ரெட்ஸ் த
கிளிட்டரிங் 4 feet wide. அந்த 4 feet சிசர்ஸ், அந்த சிசர்ஸை அப்படி அகலமா விரிச்சுக்கணும். ஏன்னா கூந்தல் பெருசு. அந்த கூந்தல் ஒரு முடிய வெட்டனா இவ்வளோன்னு இருக்கலாம், கூந்தலே வெட்டணும்னா இவ்வளவு பெருசுக்கு கொண்டு வரலாம். அந்த கூந்தல் கிட்ட நல்லா அகலமா விரிச்சு கொண்டு வரலாம். டு இன்க்ளோஸ் த லாக். அந்த லாக்குங்கிற இடத்துல குழல், அந்த முடியை என்க்ளோஸ் பண்றதுக்காக, கவர் பண்றதுக்காக அப்படி அகலமா தெரிஞ்சுக்கிட்டா நவ் ஜாயின்ஸ் இட். அப்படி இப்படி கொண்டு போய் அப்படி ஜாயின் பண்ணலாம். அப்படி ஜாயின் பண்ணா என்ன ஆகும்? முடி கட் ஆயிடுச்சு. டு டிவைட், அந்த முடியை டிவைட் பண்றதுக்காக அப்படி போயிட்டான். ஈவன் தென் பிஃபோர் த ஃபேட்டல் என்ஜின் க்ளோஸ். அதாவது அப்படி டிவைட் பண்றதுக்காக, நான் டிவைட் பண்றதுக்காக அப்படி கொண்டு போய் அப்படி வச்சு அப்படி பண்ண போறான். ஈவன் தென், அந்த சமயத்துல கூட பிஃபோர் த ஃபேட்டல் என்ஜின் க்ளோஸ், அந்த ஃபேட்டல் என்ஜின் ஆகிய சிசர்ஸ் அப்படி க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்பாக இன்னொரு சில்ப், ஒரு ஸ்பிரிட், ஐயோ என்னுடைய எஜமானி அம்மாள் முடி போக போதே என்று அது பாய்ந்து அது நடுவில் வந்து பூந்த உடனே அந்த ஸ்பிரிட்டை வெட்டிட்டான், அதையும் சேர்த்து வெட்டிட்டான். A wretched sylph too fondly interposed. அது நீங்க தன்னுடைய அரசியை காப்பாற்றுவதற்காக ஒரு போர் வீரன் என்ன பண்ணுவான், அங்கிருந்து ஒரு எதிரி ஒருத்தன் கத்தியை வீசும், உடனே இவன் நடுவில் போந்து அந்த கத்தியை மாறும் செத்து போயிடுவான். அந்த கதையா சொல்லிக்கிட்டு ஒரு முடிய வெட்டுற கதைக்கு fondly interposed fact விதி urged the sheets. அப்படி உள்ள வந்த உடனே விதி வேலை செய்யுது. அந்த என்ஜினுடைய அந்த ரெண்டும் அப்படி க்ளோஸ் ஆயிடுது. அண்ட் கட் த சில்ஃப் இன் ட்வைன். அந்த சில்ஃப், அந்த தேவதையை 2 கட்டா கட் பண்ணிடுச்சு. இதோட விட வேண்டியது அடுத்த வரி பிராக்கெட்ல. பட் ஏரி சப்ஸ்டன்ஸ் சூன் வெட்டிடுச்சு. அந்த சில்ஃப் 2 துண்டாச்சு. சோமா சொல்லிட்டு அடுத்தது ஜோக் அடிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே அந்த தேவதை நடுவில் வந்து மாட்டிக்கிச்சுங்க, செத்து போச்சுங்க. ஆனா அந்த ஏரி சப்ஸ்டன்ஸ், அந்த காத்துல இருக்கக்கூடியதெல்லாம் என்ன ஆகும்னா 2ஆ வெட்டணும், ஒண்ணு சேர்ந்து அது ஒன்னா சேர்ந்துருச்சு. பட் ஏரி சப்ஸ்டன்ஸ் சூன் யுனைட்ஸ் அகைன், மீண்டும் ஒன்னா சேர்ந்துருச்சுட்டான். த மீட்டிங் பாயிண்ட்ஸ், அந்த சிசர்ஸுடைய மீட்டிங் பாயிண்ட் தட் சாக்ரெட் ஹேட், அந்த புனிதமான முடிய டிசவர் அப்படியே துண்டாக்கிடுச்சு. ஃப்ரம் த ஹேர் ஃபேர் ஹெட், அந்த அழகான தலையிலிருந்து ஃபார் எவர் அண்ட் ஃபார் எவர், இனிமே அந்த தலையில எவர் எப்பொழுதுமே சேர முடியாதபடி அது கீழே விழுந்துருச்சுடான்ட்டான், கட் பண்ணிட்டான். தென் flashed the living lightnings from her eyes. முடிய வெட்டினதை பார்த்த உடனே, ஏன்னா கொஞ்சோண்டு பவுடர் போச்சுனாவே வருத்தப்பட்டுருவா, காஃபி ஒரு டிராப்ஸ் ட்ரெஸ்ல பட்டுச்சுனாவே வருத்தப்படுவா, முடிய வெட்டி விட்டான் அவன், எப்படி இருக்கும் அவளுக்கு. தென் flashed the living lightning, உயிரோட்டமான, அதாவது கண் முன்னாடி ஒரு லைட்னிங் மின்னல் அவளுக்கு கண்ணில் இருந்து மின்னுது. லைட்னிங் ஃப்ரம் ஹர் ஐஸ் அண்ட் ஸ்கிரீம்ஸ் ஆஃப் ஹரர். அப்படி பயத்துல அப்படியே கத்துறா. அது ரெண்ட் தி அஃப்ரைட்டன்ட் ஸ்கைஸ், அந்த ஃப்ரைட்டன்ட் ஸ்கை, ஆகாயம் நடுங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த ஆகாயம் அப்படியே நடுங்குது. நவ் லவுடர் ஸ்ட்ரீக்ஸ் டு பிட்டிங் ஹெவன்ஸ் ஆர் கேஸ்ட். அப்படியே பிட்டிங் ஹெவன், மேல இருந்து அப்படியே அந்த இரக்கத்தோட, ஐயோ எவ்வளோ அந்த முடி இப்படி போச்சு என்று அந்த ஹெவன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த ஹெவனுக்கு கேட்கிற மாதிரி கத்துறா. நவ் லவுடர் ஸ்கைஸ், லவுடர் ஷ்ரீக்ஸ், அவள் அந்த குரல் வந்து ஷ்ரீக்ஸ் சவுண்டு, அது டு பிட்டிங் ஹெவன்ஸ் ஆர் கேஸ், அங்க போய் கேட்குது, ஹெவன்ல எதிரொலிக்குது. when husbands or when lapdogs, கணவர்கள் இறந்த போது அல்லது மடி மீது இருக்க லேப்டாக் இறக்கும் போது பெண்கள் எப்படி கத்துவார்களோ அப்படி கத்துறான். கணவன் இறக்கும் போது கத்துறா, ஓகே, ரெண்டையும் சேர்க்கிறான் பாருங்க. கணவன் இறக்கும் போது பெண்கள் எப்படி வருத்தத்தில் கத்துவார்களோ, தங்கள் மடியிலே இருக்கிற லேப்டாப் செத்து போகும்போது எப்படி அவர்கள் சோகத்தில் கத்துவார்களோ,
அதை போல் கத்தினாங்கிறான். When husbands or when lap dogs breathe their last breath அப்படின்னா when they die போகும்போது, அல்லது when rich China vessel, சைனாவில் இருந்து வரக்கூடிய அந்த விலை உயர்ந்த அந்த வெசல் falls from high, உயரத்திலிருந்து கீழே விழுந்து it in glittering dust and painted fragments like, அப்படி மேல இருந்து கீழே விழுந்து fragment துண்டு துண்டா அந்த பெயிண்டட் அந்த சைனா கப்ல ஒரு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்களே, அந்த பெயிண்டட் பீசஸ் அப்படியே தரையில கிடந்தா அதை பார்த்து மனம் நொந்து எப்படி கத்துவாளோ, லேப்டாப் இறந்து போனா எப்படி கத்துவாளோ, ஹஸ்பண்ட் இறந்து போனா எப்படி கத்துவாளோ, அப்படி முடி வெட்டதுக்கு அவள் கத்தினாள் அப்படின்றான். Let wreaths of triumphs now my temples twine. Let wreaths of triumph, இப்ப இவன் let wreaths of triumph, triumphனா வெற்றி, breath அப்படின்னா அந்த தலையில ஒரு வெற்றி அடைஞ்சிட்டான் அப்படின்னாக்க அந்த கிரீடம் வைப்பாங்கல்ல, மலர் கிரீடம் வைப்பாங்கல்ல, அந்த டெம்பிள்ஸ்னா இந்த பகுதி, தன்னுடைய டெம்பிள்ஸ் இந்த பகுதி, இந்த டெம்பிள்ஸ்ல எப்படி இப்படி வைப்பாங்களோ அது மாதிரி ஒரு வெற்றி வீரனுக்கு எப்படி வைக்கப்படுவார்களோ அதை போல் இப்ப அவன் உணர்றான். Let wreaths of triumphs now my temples, என்னுடைய ப்ரோவ்ல அது இருக்கிறது. The victor cried, இப்போ அந்த வெற்றி அடைஞ்ச கத்துறான். The glorious prize is mine, இந்த விலை மதிப்பற்ற இது என்னுடைய, இந்த முடி எனக்கு சொந்தமானது என்று அவன் கத்துறான். இவ முடி போச்சுன்னு கத்துறான், எனக்கு இது சொந்தமாயிடுச்சுன்னு இப்ப அவன் கத்துறான். The victor cried, the victor வெற்றி அடைந்தவன் கத்துறான். The glorious prize is mine, while fish in streams or birds delight in air or in a coach and six. அவன் எப்படி ஃபீல் பண்றான்னா, the victor cries, the glorious prize is mine, while as long as fish in streams, எவ்வளவு நாட்களுக்கு நீரோடையில் மீன்கள் உயிருடன் நீந்தி கொண்டு இருக்கின்றவோ, நீரோடையில மீன்கள் சந்தோஷமா இருக்கும் அதுவரையிலும். பேர்ட்ஸ் டிலைட் இன் ஏர், காட்டிலே பறவைகள் மிதந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறதோ அது மாதிரி. ஆர் இன் அ கோச் அண்ட் சிக்ஸ் த பிரிட்டிஷ் ஃபேர், ஃபேர்னா ஃபேர் லேடிஸ், அழகான பெண்கள், பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்த அழகான பெண்கள் 6 குதிரைகளை பூட்டிய தேரிலே அவர்கள் பவனி வரும்போது எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்களோ அவ்வளவு மகிழ்ச்சியாக. As long as Atlantis shall be read. அட்லாண்டிஸ்ங்கிறது ஒரு வல்கர் புக்கு, கொக்கோஹோன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம இந்த கொக்கோஹோம் படிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ஸ் சம்பந்தமான புத்தகம், அந்த செக்ஸ் சம்பந்தமான புக்கு. இந்த செக்ஸ் சம்பந்தமான புக்கை படிச்சா ஒருத்தனுக்கு எவ்வளவு சந்தோஷம் வருமோ அவ்வளவு சந்தோஷமாக. As long as Atlantis shall be read or the smell pillow grace a lady's bed. ஒரு லேடியினுடைய பெட்ல இருக்கக்கூடிய பில்லோவானது, ஒரு அழகான பில்லோவானது நறுமணம் கமழ்ந்ததாக இருந்தால் அவள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாளோ அப்படி. While visits shall be paid on solemn days. ஒரு solemn அப்படின்னா ஒரு புனிதமான நாட்கள்ல அந்த லேடியினுடைய பெட்ல அருமையான ஒரு நறுமணம் மிக்க பில்லோவில் அவள் அமர்ந்திருக்கும் போது அவளுடைய காதலன் வந்தால் அவனுக்கு அல்லது அவளுக்கு, காதலன்கிறது எந்த மாதிரின்னு சொல்ல முடியாது, அப்படி இருக்கும்போது அவள் மகிழ்ச்சி அடைவாளோ அப்படி. when numerous wax lights, waxனா கேண்டில், மெழுகுவர்த்தியால் செய்யப்பட்ட அந்த மெழுகுவர்த்தி lights in bright order, அப்படியே ஒரு பிரைட்டாக மெழுகுவர்த்தி நிறைய கொளுத்தி வைக்கப்பட்டிருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அது மாதிரி. when nymphsனா ladies, when ladies take treats, அதாவது பெண்கள் ட்ரீட்ஸ், யாராவது அவளுடைய காதலன் அவளுக்கு ஒரு ட்ரீட் வைக்கிறான், அப்போ அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா இல்லையா, அது மாதிரி மகிழ்ச்சியாக. ஆர் அசிக்னேஷன்னா சீக்ரெட் அப்பாயின்மெண்ட் அர்த்தம். ஒரு காதலன்ட்ட இருந்து அத்தனை மணிக்கு நீ அங்க வந்துரு அப்படின்னு உடனே இவனும் அந்த மாதிரி போவா, அங்க 2 பேரும் சீக்ரெட்டா மீட் பண்ணிக்குவாங்க, அப்போ அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அது மாதிரி. ஸோ ஆர் அசிக்னேஷன் கிவ் so long my honor name and prize shall live. இப்படியெல்லாம் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்ற இந்த சமயத்தில் என்னுடைய ஆனர், மரியாதை, என்னுடைய பெயர், என்னுடைய புகழ் எல்லாமே வாழும். அப்படியே ஒரு மிகப்பெரிய சாதனை செஞ்ச மாதிரி அவன் கத்துறான்.
What time would spare from steel receives its date? What time would spare from steel receives its date, and monument like men submit to fate? மான்யூமெண்ட், பெரிய பெரிய நினைவு சின்னங்கள் எல்லாம் காலப்போக்கில் அழிஞ்சு போயிடும். நினைவு சின்னம் ஒரு 2000 வருஷத்துக்கு ஒரு நினைவு சின்னம் இப்போ போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழிஞ்சே போயிட்டு இருக்கோம். ஆனால் நடுவில் வர அரசாங்கம் அதை அப்பப்போ ரிப்பேர் பண்ணி வச்சுக்க முடியாது. அது மாதிரி வாட் டைம் வுட் ஸ்பேர் ஃப்ரம் ஸ்டீல் ரிசீவ்ஸ் இட் டேட் அண்ட் மான்யூமெண்ட்ஸ் லைக் மென் சப்மிட் டு ஃபேட். ஸ்டீல்ங்கிறது இரும்பு. ஸ்டீல் could the labor of the gods destroy? கடவுள் படைத்த படைப்பையே அழிக்கின்ற ஆற்றல் படைத்தது இந்த ஸ்டீல். கடவுள் படைத்த படைப்பு இந்த ஹேர், அதை இந்த ஸ்டீல் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சா இல்லையா? அது மாதிரி பண்ணிடும். அண்ட் ஸ்ட்ரைக் டு டஸ்ட் த இம்பீரியல் டவர்ஸ் ஆஃப் ட்ராய். ட்ராய் நகரத்தினுடைய பெரிய பெரிய டவர்ஸ் எல்லாமே அழிச்சிருச்சு இந்த ஸ்டீல். அண்ட் ஸ்ட்ரைக் டு டஸ்ட் த இம்பீரியல் டவர்ஸ் ஆஃப் ட்ராய். Steel could the works of mortal pride confound. Pride mortal, பெருமை மிக்க மனிதர்களினுடைய சாதனைகளை எல்லாம் இந்த ஸ்டீல் என்ன பண்ணிடும்? அழிச்சிரும். கன்ஃபவுண்ட். அண்ட் her triumphal arches to the ground. தன்னுடைய வெற்றிக்கு அடையாளமாக ஆர்ச் செய்வான். சில மன்னர்கள்லாம் ஜெயிச்சுட்டு வந்து இது வெற்றி விழா வளைவு அப்படின்னு செஞ்சு வச்சிருப்பான். அதெல்லாம் காலப்போக்கில் என்ன ஆயிடும்? அதான் இரும்புனால நீங்க எல்லாத்தையும் அழிச்சிடலாம். அப்படிதான் ஒரு பெரிய கட்டடம் இரும்பு சுத்தியல் வச்சுக்கிட்டு அடிச்சு உடைச்சிடலாம். பெரிய பெரிய இரும்பு சுத்தியல் வச்சு அது மாதிரி பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் இந்த இரும்பு ஒழிச்சிருச்சு. அது மாதிரி இவளுடைய முடியையும் இந்த இரும்பு ஒழிச்சிருச்சு. ஸ்டீல் குட் த ஒர்க்ஸ் ஆஃப் மார்டல் பிரைட். மனிதனுக்கு பெருமை தேடி தந்த அழியா தன்மை வாய்ந்த ஆர்ச்சஸ், வெற்றி ஆர்ச்சஸ் எல்லாம் அதை அழிச்சிருது. அண்ட் ட்ரையம்பல் ஆர்ச்சஸ் டு த கிரவுண்ட். வாட் வண்டர் தென்? வேற என்ன அதிசயம்? ஃபேர் நிம்ஸ், அழகிய பெண்களே, த ஹேர்ஸ் ஷுட் ஃபீல். அவள் அழகிய பெண்களினுடைய இந்த ஹேர் பெரிய பெரிய ஆர்ச்சஸே விழுந்துருச்சு. இந்த பெண்ணினுடைய கூந்தல் ஒரு ஸ்டீல்னால கீழே விழுந்ததுங்கிறது விழுந்துருச்சு. த கான்குவரிங் ஃபோர்ஸ் ஆஃப் அன்ரெசிஸ்டட் ஸ்டீல். இந்த ஸ்டீலினுடைய கான்கரிங் ஃபோர்ஸ், வெற்றியின் அடையாளமாக அவளுடைய கூந்தலானது தரையிலே விழுந்து விட்டது. ஆஹா என்று இதை முடிக்கிறாரு. இது கான்டோ 3. கான்டோ 4 176 லைன்ஸ், கான்டோ 5 150 லைன்ஸ். சீக்கிரம் முடிச்சிருவோம். தேங்க்ஸ்.